காரினின் முகத்தில் அதிர்ச்சி படர காரணம் அவனது கண்ணாடியில் தெரிந்தது ஒரு வெள்ளை டிராகன் குட்டி அல்ல. அது ஒரு சிவப்பு டிராகன் குட்டி, ரெட் டிராகன் ஹேச்லிங். நெருப்பு பிழம்பு போன்ற சிவந்த செதில்கள், தலையில் இன்னும் முழுமையாக வளராத சிறிய கொம்புகள் மற்றும் அதன் மணிக்கட்டுகளை சுற்றி ஒரு வளையம் போன்ற கருப்பு நிற செதில்கள் அதனிடம் இருந்தன. அதை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த டிராகன் பெண்மணி காரினின் தாயான வெள்ளை டிராகனை விட 2 மடங்கு பெரியவள். அசுர பலம் கொண்ட உடல், தடிமனான செதில்கள் மற்றும் வெப்ப ஆற்றலை உமிழும் பயங்கரமான தோற்றம் கொண்டவள். அவளது கூடு பனிச்சமவெளியில் இல்லை, அது ஒரு எரிமலைக்குள்ளே இருந்தது. அங்கே கருகிய பாறைகளும் வெடிப்புள்ள வறண்ட நிலமும் இருந்தன. நிலப்பரப்புக்கு கீழே நெருப்பு குழம்பு மெல்ல ஓடிக்கொண்டிருந்தது. அதீத வெப்பத்தால் அங்கே காற்று கூட ஒருவிதமாக நெளிந்து தெரிந்தது. அந்த குட்டிக்கும் காரினுக்கும் இருந்த ஒரே ஒற்றுமை பிளாட்டினம் நிறத்திலான டிராகன் கண்கள் மட்டுமே. மேலும் அந்த தாய் டிராகன் வெளியே சென்றிருந்த நேரத்தில் இந்த குட்டி அவளது விலைமதிப்பற்ற ரத்தினம் ஒன்றை ரகசியமாக திருடியிருந்தது. என்ன நடக்கிறது இங்கே? காரின் குழப்பமடைந்தான். வெவ்வேறு இனத்தை சேர்ந்த ஒருவருக்கு நான் எப்படி எதிர்காலமாக இருக்க முடியும்? காலம் மெல்ல நகர்ந்தது. அங்கே அந்த தாய் சிவப்பு டிராகன் குடையை நெருங்க நெருங்க அந்த குட்டியின் முகத்தில் பயம் அதிகரித்தது. ஒருவேளை அந்த சிவப்பு டிராகன் பெண்மணி அதன் செயலை கண்டுபிடித்தால் அந்த குட்டி உடனடியாக கூட்டிலிருந்து துரத்தப்படும். அவ்வளவு சிறிய குட்டியால் தற்காத்து கொள்ள முடியாது. அதன் பதற்றமான முகத்தை பார்த்தபோது காரினுக்கு தனது பழைய நினைவுகள் வந்தன. அதே போன்ற இதயத் துடிப்பு, அதே போன்ற நடுக்கம். தான் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அந்த தருணத்தை காரினால் மறக்க முடியாது. நேரம் மிக குறைவாக இருந்ததால் இந்த விசித்திரமான சூழலை பற்றி அதிகம் யோசிக்காமல் அந்த சிவப்பு டிராகன் குட்டிக்கு உதவ காரின் முடிவு செய்தான். அவன் தனது பிரகாசமான கண்களை திறந்து தனக்குள்ளிருந்த காலத்தின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி அந்த கால நதியின் அலைகளுக்குள் செலுத்தினான். சிவப்பு டிராகன் குட்டியின் காலகட்டத்தில் காலம் திடீரென்று உறைந்தது. காரினின் கால ஆற்றல் அவனைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு ராட்சத வெண்ணிற டிராகனாக உருமாறியது. அது அந்த மாயாஜால காலநதியின் வழியே பின்னோக்கி பாய்ந்து சிவப்பு டிராகன் குட்டியின் முன்னால் தோன்றியது. அந்த குட்டியின் வியப்பு நிறைந்த கண்களுக்கு முன்பாக அந்த வெண்ணிற டிராகன் ஒரு ஒளிக்கீற்றாக மாறி அதன் உடலுக்குள் நுழைந்தது. அந்த ஆற்றல், அது திருடிய அந்த மந்திர ரத்தினத்தை அதன் உடல் மிக வேகமாக உறிஞ்சுவதற்கு உதவியது. அந்த தருணத்தில் அந்த குட்டியின் கண்களில் ஒரு குழப்பத்தை காரின் கண்டான். அது ஒரு கால டிராகனின் மரபுரிமையை பெறும் ஒருவரின் குழப்பத்தைப் போலவே இருந்தது. அதன் தோற்றம், பிறப்பிடம், இனம் என அனைத்தும் காரினிடமிருந்து மாறுபட்டிருந்தாலும் அதன் எதிர்வினைகள், முக பாவனைகள் மற்றும் சிறிய பழக்க வழக்கங்களை கொண்டு அது தனது கடந்த காலத்தின் ஒரு வடிவம்தான் என்பதையும் தாங்கள் இருவரும் ஒரே ஆன்மாவை பகிர்ந்து கொள்வதையும் காரின் உறுதி செய்தான். அதே சமயம் காலநதியின் அலைகள் மெல்ல மறைந்து சூழல் மீண்டும் அமைதியானது. ஆனால் காரினின் மனதிற்குள் எழுந்த சந்தேகங்கள் மட்டும் குறையவில்லை. அவன் புருவத்தை சுருக்கி இந்த விசித்திரமான சூழலை பற்றி ஆழமாக சிந்தித்தான். வெவ்வேறு காலகட்டங்களில் இருக்கும் நான் எப்போதும் ஒரு வெள்ளை டிராகனாகத்தான் பிறக்க வேண்டும் என்பதில்லையா? இந்த சிவப்பு நிற காரினைப் போல ஒருவேளை தங்க நிற காரின், வெள்ளி நிற காரின் அல்லது புராணகால கால டிராகனாகவே கூட நான் வேறெங்காவது பிறந்திருக்கலாமோ? திடீரென்று காரினுக்கு அன்று கண்ட அந்த பிரம்மாண்டமான டிராகன் நிழலின் நினைவு வந்தது. அந்த நிழல் அப்படியே தன்னைப் போல இல்லை என்றாலும் முற்றிலும் மாறுபட்டதாகவும் இல்லை. அதன் கண்கள் மட்டும் பிளாட்டினம் நிறத்தில் இருந்தன. தான் வளர்ந்த பிறகு அந்த உருவத்தைத்தான் அடைவோம் என்று காரின் அதுவரை உறுதியாக நம்பியிருந்தான். அடர் சாம்பல் நிற செதில்களும் ஒழுங்கற்ற கருப்பு நிற செதில் வளையங்களும் கொண்ட அந்த உருவம். ஆனால் இப்போது நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு அவனால் எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. கால டிராகனின் தலைகீழ் ஓட்டம் காட்டும் எதிர்கால இலக்குகள் தான் வாழும் இந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி விரிந்து கிடப்பதை அவன் உணர்ந்தான். அவன் தனது டிராகன் கூட்டிற்குள் அங்கும் இங்கும் நடந்தபடி பல சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தான். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு காரின் தனது தலையை உலுக்கி சிந்தனையிலிருந்து வெளிவந்தான். ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து வெளிவந்தான். அவனது கண்கள் இப்போது தெளிவாக இருந்தன. ஒரு உயிரினத்தின் பிறப்பு முதல் மரணம் வரையிலான வாழ்க்கை என்பது எண்ணற்ற தேர்வுகளாலானது. ஒவ்வொரு தேர்வும் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது. காலநதியின் கிளைகள் வானில் இருக்கும் எண்ணற்ற நட்சத்திரங்களைப் போன்றது. ஆனால் இப்போது இருக்கும் நான் மட்டுமே உண்மையானவன். எதிர்காலம் என்பது ஒரு சாத்தியக்கூறு மட்டுமே.
நான் எடுக்கும் முடிவுகளைப் பொறுத்து அது நிகழலாம் அல்லது நிகழாமல் போகலாம். தனது இந்த எண்ணம் சரியா என்று அவனுக்கு தெரியவில்லை. காலத்தின் ஆற்றல் அவனிடம் இருந்தாலும் அந்த பிரம்மாண்டமான கால நதியைப் பற்றி அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சிறு துளி மட்டுமே. அந்த சிவப்பு நிற கடந்த கால சுயத்தை பற்றி வெவ்வேறு காலகட்டங்களில் நான் வெவ்வேறு இனமாக பிறந்திருக்கலாம் என்ற விளக்கத்தை மட்டுமே அவனால் இப்போதைக்கு ஏறிக்கொள்ள முடிந்தது. அவன் மனநிலையில் அமைதியடைந்தபோது தனது உடலில் ஏற்பட்ட ஒரு விசித்திரமான மாற்றத்தை கவனித்தான். அவனது உடல் சற்று சுருங்கியிருந்தது. அந்த மாற்றம் மிக சிறியது என்பதால் தனது உருவத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட காரினை தவிர வேறு யாராவது இருந்தால் அதை கவனித்திருக்க மாட்டார்கள். அதோடு அவனது உடலுக்குள் இருந்த கால ஆற்றலும் மந்திர சக்தியும் பெருமளவு குறைந்திருந்தது. யாரோ தனது காலத்தை வலுக்கட்டாயமாக பின்னோக்கி தள்ளியது போல இருந்தது. அப்படியானால் மற்றொரு காலகட்டத்தில் இருக்கும் எனக்கு உதவி செய்ததற்கான விலை இதுதானா என்று அவன் புரிந்து கொண்டான். எனது ஆற்றலைக் கொண்டு வெவ்வேறு காலக்கோடுகளை கடந்து செல்வதற்கான விலை இதுதான் போலிருக்கிறது என்று காரின் நினைத்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு பிரகாசமான யோசனை தோன்றியது. அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தனது மனதை ஒருமுகப்படுத்தி கால நதியை உற்று நோக்கினான். எனது குரலை மட்டும் பின்னோக்கி அனுப்ப முடியுமா என்று பார்ப்போம் என்று முயன்றான். அவனிடம் ஏற்கனவே கால டிராகனின் தலைகீழ் ஓட்டம், டைம் டிராகன் ரிவர்ஸ் ஃப்ளோ எனும் திறன் இருந்தது. காரின் தனது கால ஆற்றலை இழைகளாக பிரித்து கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியை கால நதியின் வழியே பாயவிட்டான். ஒரு சாத்தியமான எதிர்காலத்திடம் இருந்து தனக்கு உதவி கிடைக்குமா என்று அவன் ஏங்கினான். ஆனால் அவனது ஏமாற்றத்திற்கு பலனாக அந்த முயற்சி வழக்கம் போலவே தோல்வியடைந்தது. அவனால் எதிர்காலத்திடம் இருந்து காலத்தை கடனாக பெற முடியவில்லை. காலநதி எவ்வித சலனமுமின்றி ஒரு சிறு அலை கூட இல்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த காரின் பெருமூச்சு விட்டபடி தனது முயற்சியை கைவிட்டான். வீணாக தனது ஆற்றலை செலவிட அவன் விரும்பவில்லை. முதல் முறை மட்டுமே அவனுக்கு அந்த கால திரும்புதல் வெற்றியளித்தது. அதன் பிறகு அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தன. இது அவனுக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது. எதிர்காலத்தில் இருக்கும் நான் இவ்வளவு கஞ்சத்தனமாக இருப்பானா என்று அவன் பற்களை கடித்தபடி தனக்குள் திட்டிக் கொண்டான். தனது திறமையில் எந்த குறையும் இல்லை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அப்படியென்றால் எதிர்கால காரின் இவனுக்கு காலத்தை கடனாகத் தர மறுக்கிறான் என்பதுதான் அதன் பொருள். எதிர்காலத்திடமிருந்து ஆற்றலை பெற்று தான் இழந்த உருவத்தையும் சக்தியையும் மீட்கலான் என்ற அவனது திட்டம் தோல்வியுற்றது. ஆனால் காரின் சோர்வடையவில்லை. அவன் இதற்கு பழகிப் போயிருந்தான். அதே சமயம் அவன் தனக்குள் ஒரு சபதமும் செய்து கொண்டான். இனி எப்போதாவது எனது கடந்தகாலச் சுயம் என்னிடம் உதவி கேட்டு வந்தால் அது மிக முக்கியமான உயிர் பிழைப்பு போராட்டமாக இல்லாதவரை, வாழ்வா சாவா என்ற போராட்டம் இல்லாதவரை எனது கடந்தகாலச் சுயத்திற்கு நான் ஒருபோதும் உதவ மாட்டேன் என்று காரின் சபதம் செய்தான். இப்போது எதிர்கால காரின் தனக்கு உதவவில்லை என்றால் தான் மட்டும் ஏன் அவனுக்கு பிறகு உதவ வேண்டும்? காலத்தின் ஆற்றல் உண்மையிலேயே மர்மமானது. இதை நான் எப்போது முழுமையாக புரிந்து கொண்டு கட்டுப்படுத்தப் போகிறேனோ? காரின் தனது தலையை உலுக்கிக் கொண்டான். முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்றால் அதை இப்போதைக்கு விட்டுவிடுவதே நல்லது என்ற பழமொழிக்கேற்ப கால நதியை பற்றிய மேலதிக அறிவு கிடைக்கும் வரை இந்த தேடலை நிறுத்தி வைக்க முடிவு செய்தான். பிறகு அந்த நகல் டிராகன் கூட்டிலிருந்து வெளியேறிய காரின் ஓகர் பள்ளத்தாக்கிலிருந்த 2 ஆர்டிக் கரடி குட்டிகளை பார்க்கச் சென்றான். அவன் கொடுத்த சிறப்பு உத்தரவின் பேரில் ஓகர்கள் அந்த குட்டிகளை மிகச் சிறப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். ஒரு வெதுவெதுப்பான அறையில் மென்மையான ரோமங்களால் ஆன ஒரு சிறிய கூட்டை அவர்கள் உருவாக்கியிருந்தனர். அருகில் எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குமாறு பார்த்து கொண்டனர். பெண் ஓகர்கள் அவற்றிற்கு பாலூட்டி பராமரித்தனர். வெறும் 2-3 நாட்களிலேயே அந்த குட்டிகள் உருண்டையாகவும் கொழுகொழுவென்றும் வளர்ந்திருப்பதைக் கண்டு காரின் வியப்படைந்தான். மந்திர உயிரினங்கள் உண்மையிலேயே அசாத்தியமானவை. இவை தங்கள் இனத்தவர் துணையின்றி கூட மிக வேகமாக சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு உயிர் பிழைக்கின்றன. அந்த குண்டான கரடிக்குட்டிகளை பார்த்தபோது காரினின் மனதில் ஓடின விபரீத எண்ணம் என்னவென்றால், வளர்ந்த ஆற்றிக் கரடியின் இறைச்சி எவ்வளவு சுவையாக இருந்தது என்பதுதான். அறியாமலே அவனது எச்சில் ஊறியது. அந்த கரடி இறைச்சியின் ருசி இன்னும் அவனது நாக்கிலேயே இருந்தது. ஆனால் அந்த சிறிய குட்டிகளுக்கு காரினின் மனதில் ஓடும் விபரீத எண்ணங்கள் தெரியவில்லை.
ஒருவேளை அன்று பனிப்புயதிலிருந்து காரின் தங்களை காப்பாற்றியதால் அவனது வாசனையை அவை நன்றாக நினைவில் வைத்திருந்த போலும். காரின் அங்கே வந்ததும் அந்த 2 குட்டிகளும் மகிழ்ச்சியுடன் 4 கால்களால் ஓடி வந்து தங்கள் டிராகன் நகங்களில் உரசி தங்கள் அன்பை காட்டின. காரின் ஒரு நிமிடம் ஆச்சரியப்படைந்தான். பிறகு தனது கூர்மையான நகங்களை மெல்ல நீட்டி அந்த குட்டிகளின் முதுகை தடவிக் கொடுத்தான். வளர்ந்த கரடிகளின் ரோமங்கள் ஊசி போல குத்தும், ஆனால் இந்த குட்டிகளின் ரோமங்கள் பஞ்சு போல மென்மையாக இருந்தன. அதை தொடுவது காரினுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருந்திடும் அவனது நகங்கள் கத்தி போல கூர்மையானவை. எனவே குட்டிகளுக்கு காயமேற்படாமல் இருக்க அவன் மிகவும் கவனமாக செயல்பட்டான். 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அவற்றுடன் விளையாடிய பிறகு காரின் தனது நகங்களை விலக்கிக் கொண்டான். இவை வளர்ந்து வரும்போது இந்த அளவிலான ஆர்க்டிக் கரடிகள் எனக்கு துணையாக தேவைப்படாது என்று நினைக்கிறேன். அதிகமாக இவை செல்லப் பிராணிகளாக மட்டுமே இருக்கக்கூடும். காரினுக்கு தனது வளர்ச்சி வேகம் நன்றாக தெரியும். ஆர்க்டிக் கரடிகளை பற்றி அவன் அரக்கர்கள் குறித்த வழிகாட்டி புத்தகத்தில் விரிவாக படித்திருந்தான். 30 வயதில்தான் அவை முழு வளர்ச்சியடைந்தவையாக கருதப்படும். 20 வயதிற்கு பிறகுதான் அவற்றிற்கு சில மந்திர ஆற்றல்கள் வரத் தொடங்கும். இன்னும் 20 அல்லது 30 ஆண்டுகளில் தான் உயிர் பிழைத்திருந்தால் தான் இருக்கும் அசாத்தியமான வளர்ச்சிக்கு முன் இவை வெறும் செல்லப் பிராணிகளைத் தவிர வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று காரின் உணர்ந்தான். ஆனால் வறண்ட இந்த ஆர்க்டிக் பனிநிலப்பரப்பில் பொழுதுபோக்கு என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. காரினின் வாழ்க்கை பெரும்பாலும் உண்பது, உறங்குவது, மந்திரங்களை கற்பது என ஒரு வட்டத்திற்குள்ளேயே இருந்தது. இந்நிலையில் அவ்வப்போது ஒரு செல்லப் பிராணியுடன் விளையாடுவது மட்டுமே அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆறுதலான விஷயமாக இருக்கும். அந்த கரடி குட்டிகளை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்த பெண் ஓகரிடம் ஒப்படைத்த பிறகு காரின் யுகாவை செல்லப் பிராணிகளை பராமரிக்கும் பொறுப்பில் நியமித்தான். இனி எனது முக்கிய உணவாக மந்திர உயிரினங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். எனவே எனக்கு தேவையான இரத்தம் செறிந்த உணவை வேட்டையாட ஏற்பாடு செய். யுகா அதை மிக தீவிரமாக ஏற்று உறுதியளித்தான். காரின் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து காற்றில் எழும்பி அந்த அடர் பனிப்புயலுக்குள் அடுத்த கணமே மறைந்தான். வாத்து இறகுகள் போல பனி கொட்டிக் கொண்டிருக்க காற்றின் இரைச்சலுக்கு இடையில் காரினின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. அவன் ஒரு தெளிவான இலக்குடன் நோக்கி பயணம் செய்தான். வெள்ளை டிராகன் லேடி, இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் மனதிற்குள் கர்ஜித்தான். அந்த உற்சாகத்தில் அவனது பறக்கும் வேகம் இன்னும் அதிகரித்தது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிய அந்த பாதையில் காரினின் நினைவில் நீங்காத இடங்கள் 3: பனிச்சிகர டிராகன் கூடு, பனி நதி பிரதேசம் மற்றும் ஓகர் பள்ளத்தாக்கு. ஓகர் பள்ளத்தாக்கிலிருந்து பனிச்சிகரத்தை நோக்கிச் செல்லும் வழியில் அவன் தனது சொந்த பிரதேசமான பனி நதி பகுதியை கடக்க வேண்டியிருந்தது. கீழே குனிந்து பார்த்தபோது அவனது காவலில் இருந்த பனி ஆவிகளில் 4இல் 1 பங்கு மட்டுமே அங்கே காவல் காத்து கொண்டிருந்தன. மற்றவை அனைத்தும் வேட்டையாடுவதற்காக. தனது சீடர்களின் உதவியால் காரினுக்கு ஒரு பெரும் வசதி கிடைத்தது. இனி அவன் தனது நேரத்தை வேட்டையாடுவதற்காகவே செலவிட வேண்டியதில்லை. மற்ற முக்கியமான காரியங்களில் கவனம் செலுத்த அவனுக்கு போதுமான நேரம் கிடைத்தது. இதற்காகவே அவன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு படையை திரட்டினான். லேடி ஒயிட் டிராகன் இப்போது எங்கே இருப்பாள் என்பது காரினுக்கு நன்றாக தெரியும். இந்த பனிப்புயல் காலங்களில் அவள் தனது பனிச்சிகர கூட்டிலேயே பதுங்கி கிடக்க விரும்புவாள். பெரும்பாலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாள். சில நேரங்களில் வானத்திற்கு ஒரு முறை தன் குட்டிகளுக்கு கொண்டு வரும் உணவை கூட சோம்பேறித்தனத்தால் அவள் கொண்டு வர தவறுவாள். லேடி ஒயிட் டிராகன் இப்போது சுகமாக உறங்கிக் கொண்டிருப்பாள். அவளது மூத்த மகன் இதோ வந்துவிட்டான் என்பது அவளுக்கு தெரியாது. அதே சமயம் காரினின் நினைப்பு அவளது செல்வக் குவியலின் மீது சென்றது. ஒரு சிறிய மலை போல அவள் குவித்து வைத்திருக்கும் அந்த ரத்தினங்களையும் நாணயங்களையும் நினைத்தபோது அவனது கண்கள் பேராசையில் லேசாக பச்சை நிறத்தில் மின்னின. அவனது பறக்கும் வேகம் மேலும் அதிகரித்தது. இதயம் உற்சாகத்தில் படபடத்தது. அவளிடம் இருக்கும் அந்த மந்திர ரத்தினங்களை அவள் உண்ணக்கூட விரும்புவதில்லை. அவ்வளவு ரத்தினங்களும் எனக்கு கிடைத்தால் எனது கஜானா ஒரு வழியாக முழுமையடையும். மற்ற பேராசை கொண்ட டிராகன்களைப் போலவே காரினுக்கும் மந்திர ரத்தினங்கள் என்றால் உயிர். இன்னும் சொல்லப்போனால் அவன் அவர்களை விட ஒருபடி மேலானவன். ஏனெனில் இந்த ரத்தினங்கள் உருவாவதற்கு பல யுகங்களாகின்றன. அவை பழங்காலத்தின் அதிசயங்களால் செதுக்கப்பட்டு காலத்தின் தொன்மையான பண்புகளை தங்களுக்குள் சுமந்து கொண்டிருக்கின்றன. காரினின் பார்வையில் அவை வெறும் கற்கள் அல்ல, அவை காலத்தின் உறைந்த வடிவங்கள்.
மேலும் அந்த ரத்தினங்கள் தனிம ஆற்றலை ஈர்த்து தங்களுக்குள் சேமித்து வைத்திருந்தன. அத்தகைய வண்ணமயமான ரத்தினப் படுக்கையில் படுத்து உறங்குவதை விடச் சிறந்த விஷயம் ஒரு டிராகனுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? இருப்பினும் லேடி ஒயிட் டிராகனின் செல்வத்தை பற்றி யோசித்தபோது காரினின் முகத்தில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அவளது பலத்திற்கு இவ்வளவு அதிகமான பொக்கிஷங்கள் அவளுக்கு எப்படி கிடைத்தன? தான் பலவீனமாக இருந்தபோது இதை கவனிக்கத் தவறிய காரின் இப்போது நிதானமாக சிந்தித்தான். மற்ற உயிரினங்களையோ அல்லது பிற இனத்தவர்களையோ வேட்டையாடி கொள்ளையடித்தால் இவ்வளவு சொத்து சேர வாய்ப்புண்டு. ஆனால் லேடி ஒயிட் டிராகனோ ஒரு சோம்பேறி. மனிதர்களோடு ஒப்பிடும்போது அவள் நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஒரு 16 வயது சிறுமி போன்றவள். அப்படியிருக்க இத்தனை பொக்கிஷங்கள் அவளிடம் எங்கே இருந்து வந்தன? காரினின் முகம் விசித்திரமாக மாறியது. அவன் பலவாறாக கணிக்கத் தொடங்கினான். யாராவது அவளுக்கு காணிக்கையாக கொடுத்திருப்பார்களா? சாத்தியமில்லை. ஒரு கொடூரமான டிராகனுக்கு தங்கம் மற்றும் இரத்தினங்களை அன்பளிப்பாக கொடுப்பது என்பது ஒருவன் தனது கழுத்தை அவனே அறுத்துக் கொள்வதற்கு சமம். காரின் தனது தலையை உலுக்கிக் கொண்டு அந்த சிந்தனையை தள்ளி வைத்தான். விரைவில் அடர்ந்த பனிப்பொழிவுக்கு மத்தியிலும் லேடி ஒயிட் டிராகனின் எல்லை அவனுக்கு தென்பட்டது. புயலினால் நிலப்பரப்பு முற்றிலும் மாறியிருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்த அனுபவத்தால் காரினால் அந்த இடத்தை எளிதில் அடையாளம் காண முடிந்தது. அவன் தனது தாயின் குகையை நெருங்கிவிட்டான். அங்கே அவனது தம்பிகளும் தங்கைகளும் மற்றும் அவளது தாயும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? அங்கு லேடி ஒயிட் டிராகனின் மெல்லிய டிராகன் வாசம் இன்னும் காற்றில் மிதந்தது. இது ஆக்கிரசமான ஆற்றல் வெளிப்பாடு அல்ல, மாறாக நீண்ட காலம் ஒரு இடத்தில் வசிப்பதால் இயற்கையாகவே அங்கு படிந்திருக்கும் அவளது மூச்சுக்காற்றின் அடையாளம். அந்த பழக்கமான வாசனையை உணர்ந்த காரின் தனது கூர்மையான நகங்களை ஒன்றையொன்று தட்டி ஓசை எழுப்பினான். அது உலோகம் மோதிக்கொள்வது போன்ற கணீரென்ற ஓசையை உண்டாக்கியது. அவன் களத்தில் இறங்கத் துடித்தான். அந்த டிராகன் வாசத்தில் இருந்த மெல்லிய எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் காரின் தனது தலையை உயர்த்தி பெருமதுடன் அவளது எல்லைக்குள் நுழைந்தான். சுழன்றடிக்கும் பனிப்புயருக்கு மத்தியிலும் அவன் துணிகரமாக பனிச்சிகர டிராகன் கூட்டை நோக்கி முன்னேறினான். 42. சுழன்றடிக்கும் பனிப்புயலில் ஒரு மோதல். காரின் பனிச்சிகரத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்தான். அவன் தனது உறுப்பையோ அல்லது ஆற்றலையோ மறைக்க முயற்சிக்கவில்லை. லேடி ஒயிட் டிராகன் தன்னை உடனடியாக கவனிக்க வேண்டும், அவளது முகத்தில் அந்த அதிர்ச்சியைத்தான் தான் பார்க்க வேண்டும் என்பதே அவனது விருப்பமாக இருந்தது. ஆனால் பனிச்சிகரத்தின் தோற்றம் கண்ணுக்கு தெரிந்த பிறகும் லேடி ஒயிட் டிராகன் வெளியே வராதது காரினுக்கு சிறிய ஏமாற்றத்தை தந்தது. அவள் அத்தனை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும். தனது மூத்த மகனின் வரவை கூட அவளால் இன்னும் உணர முடியவில்லை. இருப்பினும் காரின் குகை வாசலை நெருங்கிய அந்த சமயம், காரின் குகையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது குகையின் விளிம்பிலிருந்து 3 சிறிய வெள்ளை டிராகன் உருவங்கள் எட்டி பார்த்தன. காரினின் அந்த பழக்கமான வாசனையை உணர்ந்ததும் அந்த 3 குட்டிகளும் அதிர்ச்சியில் குகையை விட்டு வெளியே பறந்து வந்து காரின் முன் நின்றன. தன்னை பிரிந்து சென்ற தனது தம்பிகளையும் தங்கையையும் பார்த்த காரின் மெல்ல புன்னகையடப்ப நின்றான். காரினின் 12 மீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்டமான உருவத்துடன் ஒப்பிடும்போது வெறும் 3 மீட்டருக்கும் குறைவான நீளமுள்ள அந்த 2 வயது குட்டிகள் அவனுக்கு முன்னால் மிகவும் பலவீனமாகவும் சிறியதாகவும் தென்றின. அவ்வளவு பெரிய டிராகனை பார்த்தும் அவை ஓடாமல் நின்றதற்கு காரணம் காரினின் கழுத்தை சுற்றியிருந்த அந்த தனித்துவமான கருப்பு செதில் வளையமும் அவனது மாறாத வாசனையும்தான். 6 மாதங்களுக்கு முன்னு தன்னை விட்டு துரத்தப்பட்ட தங்கள் அண்ணன்தான் இவன் என்பதில் அந்த சிறிய டிராகன்களுக்கு இப்போது சந்தேகமேதுமில்லை. கோடாரன், இது நீதானா என்று அவன் காரின்தான் என்று உள்ளுணர்வில் தெரிந்தாலும் சார்லஸ் என்ற இளம் டிராகன் மெல்லிய குரலில் கேட்டது. தனது உடன்பிறப்புகள் இன்னும் அப்படியே இருப்பதை பார்த்த காரின் சற்றே கனிவுடன் பேசினான். என்னை அதற்குள் மறந்துவிட்டார்களா என்று கேட்டவன் சட்டென்று அவனது பார்வையை தீவிரமாக்கினான். ஒரு சிறிய டிராகனை ஒரே அடியில் வீழ்த்தக்கூடிய தனது கூர்மையான நகங்களை லேசாக அசைத்தபடி, உன் அண்ணனை எப்படி அழைக்க வேண்டும் என்று நான் உனக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டுமா? எனக்கு தகுந்த மரியாதையை கொடுக்க பழகுக என்றான். அந்த சிறிய குட்டிகள் காரினின் அசுர உருவத்தைக் கண்டு மிரண்டு போய் நின்றன. அவனது குரலிலிருந்த அதிகாரமும் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த அதீத ஆற்றலும் அவற்றுக்கு பெரும் அச்சத்தை தந்தன. பிரம்மாண்டமான உருவத்துடன் நின்ற காரினின் முன்னால் அந்த இளம் டிராகன்கள் மூச்சடைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. ஒரு பெரிய மலை தங்கள் மேல் அழுத்துவது போன்ற கனத்த உணர்வை அவை உணர்ந்தன. பிறந்தது முதல் 1.5 ஆண்டுகள் வரை காரினிடம் அடிவாங்கியே வளர்ந்தவர்கள் என்பதால் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவர்களின் இரத்தத்திலேயே ஊறியிருந்தது. இப்போது அவன் இன்னும் பல மடங்கு வலிமையுடன் இருப்பதை பார்த்ததும் பயத்தில்
அண்ணே, காரின் என்று ஒரு சேர அழைத்தன. காரின் திருப்தியுடன் தலையசைத்தான். சில வினாடிகளுக்குப் பிறகு ஹில் என்ற இளம் பெண் டிராகன் தனது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தயக்கத்துடன் கேட்டாள், அன்னை காரின், நீ ஏன் மீண்டும் இங்கே வந்தாய்? அம்மா உன்னை ஏற்கனவே எல்லையை விட்டு துரத்திவிட்டாளே. அவள் விழித்தெழுந்து உன்னை பார்த்தால் கண்டிப்பாக உன்னை திட்டுவாள். என்னை திட்டுவாளா? இங்கே யாருக்கு திட்டு விழப்போகிறது என்று எனக்கும் ஆவலாகத்தான் இருக்கிறது என்று காரின் கேலியாக கூறினான். அவனது பார்வை தன் உடன்பிறப்புகளை தாண்டி அவர்களுக்கு பின்னாலிருந்த அந்த பனிச்சிகர கூட்டின் மீது நிலைத்தது. ஹில்லின் கேள்விக்கு அவன் நேரடியாக பதிலளிக்கவில்லை. மாறாக கம்பீரமான டிராகன் மொழியில், உள்ளே சென்று அம்மாவை எழுப்புங்கள், நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று அவளிடம் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். இந்த தொலைவிலிருந்தே குகைக்குள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் வெள்ளை டிராகன் தாயின் இருப்பை காரினால் உணர முடிந்தது. அவன் கணித்தபடியே அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஆனால் அந்த குட்டிகள் அசைவற்று தயங்கி நின்றன. காரினின் முகம் சட்டென்று கடுகடுப்பானது. அவன் மீண்டும் பேசுவதற்கு முன்பே பயந்து போன அந்த குட்டிகள் காரின் சொன்னபடியே குகைக்குள் ஓடிச் சென்று லேடி ஒயிட் டிராகனை அழைக்கத் தொடங்கின. கடுமையான பனிப்புயலுக்கு நடுவே காரின் பொறுமையாக காத்திருந்தான். சுற்றிலும் வீசிய காற்றையும் பனியையும் விலக்கியபடி அவனது சிறகுகள் லேசாக அதிர்ந்தன. சில நிமிடங்களுக்குப் பிறகு ஹில் மற்றும் லாங் டீ மற்றும் லாங் மே ஆகிய 2 குட்டிகளும் கூட்டிலிருந்து வெளியே வந்தன. பலத்த பனிப்பொழிவில் பறக்க முடியாமல் தள்ளாடியபடி காரினை நெருங்கிய அவை, அம்மா மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள், எங்களால் அவளை எழுப்ப முடியவில்லை என்றன. வழக்கம் போல லேடி ஒயிட் டிராகன் குட்டிகளின் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. இதில் ஆச்சரியப்பட எதுவுமில்லை என்பதை உணர்ந்த காரின் அமைதியாக அவர்களிடம் சொன்னான், கொஞ்சம் பின்னால் தள்ளி நில்லுங்கள், என் வழிக்கு குறுக்கே நிற்காதீர்கள். அந்த குட்டிகள் எதற்கு என்று புரியாமல் விழித்தன. ஆனால் காரின் தனது வாயை திறப்பதையும் அதற்குள்ளிருந்து ஆபத்தான பனிக்கடல் நீல நிற ஒலி கசிவதையும் கண்டதும் அவை நடுங்கிப் போய் உடனடியாக வழிவிட்டன. அந்த ஒலி உமிழும் குளிர் ஒரு வெள்ளை டிராகனையே உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக இருந்தது. காரினின் பனிமூச்சு இப்போது அசாத்தியமான வலிமை பெற்றிருந்தது. அவனால் இன்னும் தனது பனிமூச்சை காலத்தின் ஆற்றலுடன் முழுமையாக இணைக்க முடியவில்லை என்றாலும் இப்போது அவனிடமிருந்து வெளிப்படப் போகும் அந்த தாக்குதல் சாதாரணமானதல்ல. காலத்தின் ஆற்றலும் பனி ஆற்றலும் இணைந்து காரினின் பனிமூச்சை ஒரு சாதாரண வெள்ளை டிராகனை விட பல மடங்கு வலிமையானதாக மாற்றியிருந்தது. காரின் இலக்கை சரியாக குறித்து வைத்தான். அவனது உடலிலிருந்து ஒரு சிறிய நடுக்கம் வெளிப்பட்ட அடுத்த கணமே ஒரு பிரம்மாண்டமான பனிக்கடல் நீல நிற பிழம்பு விண்வெளியை கிழித்துக் கொண்டு குகைக்குள் பாய்ந்தது. அது குகைச்சுவர்களில் மோதி கூர்மையான பனி படிகங்களாக வெடித்தது. குகையின் ஆழத்தில் அதுவரை நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த வெள்ளை டிராகன் அரசி சாலியா திடீரென பாய்ந்த அந்த அதீத மந்திர சக்தியை உணர்ந்தாள். கோபத்தில் அவளது வெளிர்மஞ்சள் நிற கண்கள் சட்டென்று திறந்தன. சிறகுகளை விரித்துக்கொண்டு, பெரிய வெள்ளை டிராகன் சாலியாவின் எல்லையில் நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ சாவையே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கர்ஜித்தாள். சுமார் 16 மீட்டர் நீளமும் அசுர பலமும் கொண்ட அந்த வெள்ளை டிராகன் அரசி குகையிலிருந்து ஆக்ரோஷமாக வெளியே பாய்ந்தாள். காரின் ஏவிய அந்த பனி படிகங்கள் அவளது தடித்த செதில்களில் பட்டு தெரித்தன. லேடி ஒயிட் டிராகனுக்கு இப்போது 95 வயது. அவள் இன்னும் முழுமையான முதிர்ச்சியை அடையவில்லை. என்றாலும் ஒரு முதிர்ந்த டிராகனுக்கு இணையான வலிமையை கொண்டிருந்தாள். இன்னும் 5 ஆண்டுகளில் அவள் அதிகாரப்பூர்வமாக ஒரு முதிர்ந்த டிராகனாக மாறுவாள். மறுபுறம் காரின் வெறும் 2 வயதேயான ஒரு குட்டி. ஆனால் அவனது உருவம் ஒரு 50 வயது டிராகனுக்கு இணையாக வளர்ந்திருந்தது. அடுத்த சில நொடிகளில் பனிச்சிகரத்தின் குகையிலிருந்து ஒரு வெண்ணிற புயல் என லேடி ஒயிட் டிராகன் வெளியே பாய்ந்தாள். அவளது சிறகுகள் எழுப்பிய வேகம் பனிப்புயலையே 2ஆக கிழித்தது. காரின் தனது பனிமூச்சை நிறுத்திவிட்டு அமைதியாக அந்த ராட்சத வெள்ளை மிருகத்தை பார்த்தான். காரினின் உருவத்தை தெளிவாக கண்டதும் காற்றில் பறந்து கொண்டிருந்த லேடி ஒயிட் டிராகனின் உடல் ஒரு கணம் அப்படியே நின்றது. அவளது கண்கள் முன்னெப்போதுமில்லாத ஒரு பேரதிர்ச்சியை காட்டின. தன் பிள்ளைகள் மீது அவள் அதிக அக்கறை காட்டவில்லை என்றாலும் தனது முதல் மகன் எப்படி இருப்பான் என்பது அவளுக்கு தெரியும். காரின் மிக வேகமாக வளரக்கூடியவன் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தாலும் வெறும் 6 மாதங்களில் அவன் 10 மீட்டருக்கும் மேலாக நீளத்திற்கு வளர்ந்திருப்பான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. அவள் தனது தலையை சற்றே சாய்த்து மிகுந்த எச்சரிக்கையுடன் டிராகன் மொழியில் கேட்டாள், காரின், நீயா? காரின் நிதானமாக தலையசைத்தான். நான்தான் என்றான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எந்த உணர்ச்சியும் இல்லாத குரலில் சேர்த்து கூறினான், நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று. லேடி ஒயிட் டிராகன் ஒரு கணம் திகைத்து நின்றாள். பிறகு அவளது பார்வை கூர்மையானது. திரும்பி வந்துவிட்டாயா? இது எனது எல்லை.
நீ எனது இரத்தமாக இருந்தாலும் உனது வருகையை நான் வரவேற்கவில்லை என்று குளிர்ச்சியாக கூறினாள். காரினின் அசுர வளர்ச்சி அவளது எதிர்பார்ப்புகளை தாண்டி இருந்தது உண்மைதான். யூர்ந்தாலும் காரின் இன்னும் அவளை விட சிறியவனாகவே இருந்தான். 16 மீட்டர் நீளமுள்ள அவளது வலிமைக்கு முன்னால் 12 மீட்டர் நீளமுள்ள காரின் இன்னும் ஒரு சிறு பையன்தான் என்று அவள் நினைத்தாள். அவளது ஆரம்பகட்ட அதிர்ச்சி மறைந்து மீண்டும் அதே குரூரமான குளிர்ச்சி அவளது முகத்தில் குடிபுகுந்தது. அவள் பேசும்போது எச்சரிப்பது போல அவளது வாயிலிருந்து பனிப்புகை சீறிக்கொண்டு வந்தது. இப்போதே இங்கிருந்து வெளியேறு என்று அவள் கத்தினாள். தாயின் அந்த இரக்கமற்ற வார்த்தைகளை கேட்ட கேரின் ஒரு பிரம்மாண்டமான டிராகன் கர்ஜனையை வெளிப்படுத்தினான். அவனது குரல் அந்த பனிப்புயலையே நடுங்கச் செய்தது. ஒலி அலைகள் அடுக்கடுக்காக பரவின. லேடி ஒயிட் டிராகன் எச்சரிக்கையுடன் பார்த்தபோது கேரின் தனது கர்ஜனையை நிறுத்தினான். அவனது கண்கள் கூர்மையடைந்தன. நான் இங்கிருந்து போகிறேன், ஆனால் போவதற்கு முன்னால் எனது தாய் ஒரு விஷயத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றான் கேரின் எளிவாக. லேடி ஒயிட் டிராகன் இயல்பாகவே என்ன அது என்று கேட்டாள். கேரின் தனது சிறகுகளை ஒருமுறை உதறிவிட்டு சொன்னான், உனது குகையில் இருக்கும் பொக்கிஷங்களில் 80% என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் இப்போதே கிளம்பி விடுகிறேன். அவன் ஒரு கணம் நிறுத்திவிட்டு இன்னும் கடுமையாக சேர்த்து கூறினான், இல்லையென்றால் நான் அவற்றை வலிமையால் பறித்து கொண்டேன் என்று என் மீது பழி சொல்லாதே. உண்மையில் 60% மட்டுமே கேட்க வேண்டும் என்றுதான் கேரின் முதலில் நினைத்திருந்தான். ஆனால் அவளது இந்த மோசமான அணுகுமுறையை கண்டதும் ஆத்திரமடைந்த கேரின் தன் முடிவை மாற்றிக்கொண்டான். என்ன சொன்னாய்? லேடி ஒயிட் டிராகன் திகைத்துப் போனாள். தான் கேட்டது சரிதானா என்றே அவளுக்கே சந்தேகம் வந்தது. கேரினின் வார்த்தைகளில் இருந்த உண்மையான பொருளை உணர்ந்த அடுத்த நொடி அவளது முகம் சிவந்தது. ஒரு முதிர்ந்த டிராகனுக்கு இணையான அவளது அந்த அசுர ஆற்றல் திடீரென வெடித்து கிளம்பியது. அது கேரனை நோக்கி ஒரு பெரும் சுவரைப் போல அழுத்தத் தொடங்கியது. அந்த புலப்படாத டிராகன் வலிமை பனிப்புயலின் காரணமாக ஒரு வட்டவடிவ அலை போல உருவாகி கேரனை நோக்கி பாய்ந்தது. கேரன் அதை தழுக்கவோ அல்லது விலகிச் செல்லவோ முயலவில்லை. அந்த ஆற்றல் தன் உடலை தழுவிச் செல்ல அனுமதித்தான். ஒரு கணம் உணவின் சங்கிலியில் உச்சியில் இருக்கும் ஒரு வேட்டையாரனின் கொடூர கண்கள் தன்னை உற்று பார்ப்பது போன்ற ஒரு பயம் அவனுக்குள் மின்னல் போல தோன்றி மறைந்தது. ஆனால் அரை வினாடிக்குள் கேரின் அந்த அழுத்தத்திலிருந்து மீண்டான். சுழன்றடித்த பனித்துகள்கள் அவன் மீது ஒரு மெல்லிய தென்றலைப் போல பட்டு தெரித்தனவே தவிர அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. நான் சொன்னது இதுதான், உனது பொக்கிஷங்களில் 80% எனக்கு கொடுத்துவிடு, அல்லது நான் வலிமையை பயன்படுத்தி அவற்றை பறிப்பேன். நானாக எடுக்கத் தொடங்கினால் உனக்கு ஒரு சிறு ரத்தினத்தையோ அல்லது நாணயத்தையோ கூட மிச்சம் வைக்க மாட்டேன் என்று கேரின் எவ்வித அச்சமமின்றி தெளிவாக கூறினான். அவன் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை இருபுறமும் முழுமையாக விரித்தான். அவனது தலையிலிருந்த அந்த 4 கம்பீரமான டிராகன் கொம்புகள் வானத்தை நோக்கி நின்றன. அவனது பிளாட்டினம் நிறக்கண்கள் லேடி ஒயிட் டிராகனின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தன. கேரனின் சொந்த டிராகன் ஆற்றல் இப்போது ஒரு சூறாவளியைப் போல கிளம்பி அவளை நோக்கி பாய்ந்தது. உண்மையான டிராகன்களுக்கு இடையே இந்த டிராகன் வலிமை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு டிராகன் தனது முழு ஆற்றலை இப்படி வெளிப்படுத்துவது ஒரு முக்கியமான அறிகுறியாகும். நான் என் கட்டுப்பாட்டை இழக்கப் போகிறேன், போர் தொடங்கப் போகிறது என்பதே அந்த அறிகுறியின் பொருள். லேடி ஒயிட் டிராகனின் கண்கள் கேரினை ஊடுருவி பார்த்தன. இவனுக்கு இவ்வளவு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எங்கிருந்து வருகிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் ஒரு ஏளன சிரிப்புடன், அப்படியானால் என் பொக்கிஷங்களின் மீது உனக்கு ஒரு கண் இருக்கிறதா? உன்னை அன்று துரத்தியது எவ்வளவு சரியான முடிவு என்று இப்போது புரிகிறது என்றாள். அவளது பார்வையில் ஒரு கொடூர மின்னல் தென்றியது. இந்த 6 மாத வளர்ச்சி உனக்கு என் மீதே சவால் விடும் தைரியத்தை தந்துவிட்டது போலிருக்கிறது. ஆனால் நமக்கு இடையே இருக்கும் வயது வேறுகாடை இந்த உடல் வளர்ச்சியால் மட்டும் ஈடுகட்டிவிட முடியாது. கேரின், என் முட்டாள் மூத்த மகனே, ஒரு முதிர்ந்த டிராகனை சீண்டுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று உனக்கு உன் இரத்தத்தைக் கொண்டே நான் பாடமாக புகட்டுவேன் என்று கர்ஜித்தாள். கேரின் ஓரளவுக்கு நிதானமாக இருந்தான். ஆனால் லேடி ஒயிட் டிராகனோ பிறப்பாலேயே தீய குணம் கொண்டவள். அதிக கோபமாறவளும் சுயநலவாதியும் இரக்கமற்றவளும் இருந்தாள். கேரின் தனது பொக்கிஷங்களை அடையத் துடிக்கிறான் என்பதை அறிந்த அடுத்த நொடி அவளால் ஒரு வினாடி கூட பொறுமையாக இருக்க முடியவில்லை. கேரின் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த போதே லேடி ஒயிட் டிராகன் தனது நீண்ட கழுத்தை உயர்த்தினாள். அவளது மென்னிற செதில்கள் ஒளியில் மின்னின. அவளை சுற்றியிருந்த தனிம ஆற்றல் வெறித்தனமாக சுழலத் தொடங்கியது. சுற்றியிருந்த காற்று திடீரென அதிவேகத்தில் சுழலும் கத்திகளைப் போல ஆக்கிரோஷமாக மாறியது. இது ஒரு மந்திர திறமையாகும். காற்று உருவாக்கம். தனிம ஆற்றலின் தூண்டுதலால் குகை வாசலில் ஒரு பிரம்மாண்டமான வன்முறை நிறைந்த சூறாவளி உருவாகத் தொடங்கியது. அது கேரனை துண்டு துண்டாக கிழித்துவிடும் வேகத்தில் சுழன்றது.
பல 10 அடி விட்டம் கொண்ட அந்த ராட்சத சூறாவளி கண நேரத்தில் உருவானது. சுழன்றடிக்கும் பனியும் காற்றும் அந்த புயலில் சிக்கி ஒரு பெரும் சக்தியாக மாறி கேரனை நோக்கி சீறி பாய்ந்தது. அந்த புயல் ஒரு கூர்மையான வாளை போல இருந்தது. காற்றில் இருந்த கடினமான பனித்துகள்கள் கூட அந்த வேகத்தில் சுக்குநூறாக உடைந்தன. ஒரு முதிர்ந்த டிராகனுக்கு இணையான அந்த மாயாஜால தாக்குதலை நேரடியாக எதிர்கொள்ள கேரின் விரும்பவில்லை. எனவே அவன் உடனடியாக தனது கால மந்திரத்தை பயன்படுத்தி 5 மடங்கு வேக நிலைக்கு மாறினான். அந்த சூறாவளி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. இந்த 5 மடங்கு வேகமில்லை என்றால் அதிலிருந்து தப்பிப்பது கேரினுக்கு சாத்தியமற்றதாக இருந்திருக்கும். இப்போது அவனது வேகம் அந்த புயலை விட பல மடங்கு அதிகரித்தது. புயல் அவனை தீண்டுவதற்கு ஒரு கணம் முன்னர் கேரின் ஒரு வெண்ணிற கோடு போல நேராக வானத்தை நோக்கி பாய்ந்தான். அடுத்த நொடி அவன் பனிப்புயலுக்குள் மறைந்து லேடி ஒயிட் டிராகனின் பார்வையிலிருந்து காணாமல் போனான். லேடி ஒயிட் டிராகன் திகைத்து நின்றாள். அந்த டிராகன் எங்கே போனார்? ஒரு சாதாரண காற்று மந்திரத்தின் மூலமே கேரினை எளிதாக கட்டுப்படுத்தி விடலாம் என்று அவளது கர்வம் அவளுக்கு சொல்லியிருந்தது. கிட்டத்தட்ட முதிர்ந்த ஒரு வெள்ளை டிராகனுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த வலிமையான மந்திரத்தை ஒரு குட்டி டிராகனால் எதிர்கொள்ள முடியாது என்பதே அவளது கணக்கு. ஆனால் கேரின் மீது அந்த தாக்குதல் படாத மட்டுமல்ல, அவன் மாயமாய் மறைந்தது அவளுக்குள் ஒரு தவிப்பையும் பயத்தையும் உண்டாக்கினது. அதே சமயம் 500 மீட்டர் உயரத்தில் மேகக்கூட்டங்களில் மறைந்திருந்த கேரின் கீழே தன்னை தேடிக்கொண்டிருந்த லேடி ஒயிட் டிராகனை உற்று பார்த்தான். பிறகு காரின் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்தான். அவனது உடலுக்குள் மந்திர ஆற்றல் அலை அலையாய் பொங்கி அவனது வாயில் வந்து குவிந்தது. லேடி ஒயிட் டிராகன் தான் இதுவரை சந்தித்த உயிரினங்களிலேயே மிகவும் வலிமையானவள் என்பது காரினுக்கு தெரியும். அவள் தனக்கு இணையானவள் அல்ல என்று அவன் நினைத்தாலும் அவளை அவன் சாதாரணமாக எடை போடவில்லை. இந்த போரின் போது அவன் மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தான். அவளை கொல்வது அவனது நோக்கம் அல்ல, அவளுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்பதே அவனது குறிக்கோள். எனவே அவன் தனது காலச்சிதைவு டைம் ஸ்பெல் போன்ற ஆபத்தான மந்திரங்களை பயன்படுத்தவில்லை. அவனது வாயில் பனிமூச்சு திரண்டதும் காரின் தனது சிறகுகளை மடக்கிக் கொண்டு வினாடிக்கு 200 மீட்டர் வேகத்தில் ஒரு வெண்ணிற எரிகல்லை போல ஒயிட் மீட்டியார் கீழ்நோக்கி பாய்ந்தான். சுமார் 2 வினாடிகளுக்கு பிறகு மேலிருந்து ஒரு பலத்த காற்று அழுத்துவதை உணர்ந்த லேடி ஒயிட் டிராகன் திடுக்கிட்டு மேலே பார்த்தாள். அவளது பார்வையில் காரின் தனது வாயை திறந்தபடி மின்னல் வேகத்தில் இறங்கி வருவது தெரிந்தது. அவனது வாய்க்குள் அந்த பனிக்கடல் நீல நிற ஒளி சுழன்று கொண்டிருந்தது. 100 மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் அவன் இருந்தபோது தனது பனி மூச்சை ஃப்ராஸ்ட் டிராகன் பிரெத்தை சீறினான். அந்த பிரம்மாண்டமான பனித்தூண் லேடி ஒயிட் டிராகனை நோக்கி பாய்ந்தது. மிக அருகில் இருந்ததால் அவளால் தப்பிக்கவே முடியவில்லை. அந்த கடும் குளிர்காற்றில் ஆயிரக்கணக்கான கூர்மையான பனி முட்களும் பனி ஈட்டிகளும் கலந்திருந்தன. அது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி போல அவளை அழுத்தி தரையை நோக்கி தள்ளியது. ஒரு உண்மையான டிராகனின் மிக வலிமையான ஆயுதங்களில் ஒன்று இந்த டிராகன் மூச்சு ஆகும். அந்த பனி மூச்சு லேடி ஒயிட் டிராகனை மிக நெருக்கமான தொலைவில் தாக்கியது. அது அவளுக்கு மிகுந்த வலியை தந்தது. அவள் ஒரு வெள்ளை டிராகனாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கடும் பனித்தாக்குதலுக்கே அவளது உயிர் பாதியாக போயிருக்கும். அவளுக்கு பனியை தாங்கும் ஆற்றல் அதிகம் என்பதால் உயிர் பிழைத்தாள். ஆனாலும் அவளது நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. சுமார் 1 மீட்டர் உயரத்திற்கு பனி மூடியிருந்த அந்த தரையில் லேடி ஒயிட் டிராகனின் உடல் முழுவதும் பனி படிகங்களால் உறைய வைக்கப்பட்டிருந்தது. காரினின் பனி மூச்சில் இருந்த திடமான பனி துகள்கள் மோதியதில் அவளது செதில்களில் பல இடங்களில் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருந்தன. அவள் கண்களை சிமிட்டி பார்த்தபோது தான் தனது மகனால் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டதை உணர்ந்தாள். அந்த நிமிடம் அவளது இதயத்தில் சொல்லொன்னா அவமானமும் கோபமும் கொழுந்துவிட்டு எரிந்தன. வெறும் 2 வயது குட்டி முதிர்ச்சியடைய போகும் ஒரு டிராகன் அரசியை தரையில் வீழ்த்துவதா? இந்த நிதர்சனத்தை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எந்த ஒரு டிராகனுக்கும் தன் சொந்த குட்டியிடம் தோற்பது என்பது தீராத அவமானம். அந்த டிராகன் கௌரவம் அவளது உள்ளுக்குள் தீயாக கொதித்தது. அவளது ஆக்ரோசமான கர்ஜனை பனி புயலையே கிழித்தது. அந்த குரல் காரினின் காதுகளை எட்டியபோது அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. காரினின் உள்ளத்தில் ஒருவித பழிவாங்கும் உணர்ச்சியும் சொல்லொன்னா மகிழ்ச்சியும் பொங்கியது. இத்தனை காலமாய் தன் மனதை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு பெரும் பாரம் சட்டென்று விலகியது போல அவன் உணர்ந்தான். லேடி ஒயிட் டிராகன் எந்த அளவுக்கு அவமானமும் ஆத்திரமும் அடைகிறாளோ அந்த அளவுக்கு காரினுக்கு மகிழ்ச்சி கூடியது. சாலியா, எல்லா முதிர்ந்த டிராகன்களும் உன்னை போல இவ்வளவு பலவீனமானவர்களா, அல்லது நீ மட்டும் விதிவிலக்காக இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாயா? காரின் காற்றில் மிதந்தபடி கீழே இருக்கும் தனது தாயை எள்ளி நகையாடினான். அவளை பெயர் சொல்லி அழைத்ததோடு எவ்வித மரியாதையும் இன்றி பேசியது அவளை இன்னும் நிலைகுலையச் செய்தது.
காரினின் அந்த மேலாதிக்க பார்வையும் ஏளனமான பேச்சும் அவளது கோபத்தை உச்சத்திற்கு தள்ளியது. அவள் உரக்க கர்ஜித்தாள். அவளைச் சுற்றியிருந்த பனிப்படலம் ஒரு வெண்பனி மழை போல சிதறி தெரித்தது. அடுத்த நொடி லேடி ஒயிட் டிராகன் வானத்தை நோக்கி சீறி பாய்ந்தாள். தனது கூர்மையான நகங்களை காரினை நோக்கி ஆக்ரோசமாக நீட்டினாள். சுமார் 16 மீட்டர் நீளமுள்ள அந்த பிரம்மாண்டமான உடல் ஒரு டிராகன் வடிவ போர் விமானத்தைப் போல காற்றை கிழித்து கொண்டு முன்னேறியது. உடல் வலிமையை பொறுத்தவரை அவள் காரினை விட பலசாலி. இந்த வயதில் அவளது மந்திரத் திறன்கள் துணை கருவிகளாக மட்டுமே இருந்தன. அவளது உண்மையான பலம் அவளது கட்டுமஸ்தான் உடலிலும் கூர்மையான நகங்களிலும் பற்களிலும் தான் இருந்தது. அனைத்து உண்மையான டிராகன் இனங்களிலும் வெள்ளை டிராகன் வரிசையில் கடைசியாக இருக்கலாம். ஆனால் அதற்கென தனித்துவமான பலம் உண்டு. ஏனெனில் பனி நிலங்கள் மற்றும் பனி பாறைகளில் வாழ்வதால் வெள்ளை டிராகன்களின் நகங்கள் மற்ற டிராகன்களை விட அகலமாகவும் கூர்மையாகவும் இருக்கும். வழுக்கும் பனியின் மீது எளிதாக நடக்கவும் பிடிபட்ட இரையின் சதையை கிழித்து எலும்புகளை உடைக்கவும் இந்த நகங்கள் அவற்றைக்கு உதவுகின்றன. மற்ற டிராகன்களை விட வெள்ளை டிராகன்களுக்கு அறிவுத்திறன் குறைவு என்றாலும் அவை ஒரு விலங்கை போல தனது உள்ளுணர்வால் செயல்படுபவை. இந்த வேட்டை உள்ளுணர்வு அவற்றை மிகச்சிறந்த வேட்டைக்காரர்களாக மாற்றுகிறது. எதிரியின் பலவீனத்தை கண்டறிந்துவிட்டால் ஒரு வெள்ளை டிராகன் தரும் அச்சுறுத்தல் மற்ற எதை காட்டிலும் பயங்கரமானது. இப்போது தன் மூத்த மகனுக்கு பாடம் புகட்ட துணிந்துவிட்ட அந்த தாய் டிராகன் தனது கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்திவிட்டாள். அவளது வெளிர் இளமஞ்சள் நிற கண்கள் இப்போது எவ்வித உணர்ச்சியுமின்றி ஒரு கொடூரமான வேட்டைக்காரனின் கண்களைப் போல குளிர்ந்து போயிருந்தன. காரினின் ஒவ்வொரு அசைவையும் அவள் உற்று கவனித்தாள். தாயின் இந்த மாற்றத்தை கண்ட காரினுக்கு ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. அவள் தனது கர்வத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சமபலமுள்ள எதிரியுடன் போரிடுவது போல தன்னை எதிர்கொள்ள தயாராகிவிட்டதை அவன் உணர்ந்தான். லேடி ஒயிட் டிராகன் அவனை நோக்கி பாய்ந்தபோது காரின் மின்னல் வேகத்தில் வான் நோக்கி எழுந்தான். காற்றில் ஒரு வெண்ணிற கோடு போல சீறி பாய்ந்த அவன் பனிப்புயலை கிழித்து கொண்டு ஒரு வில் வளைவு போல சுழன்றான். சில நொடிகளில் அவளுக்கு முன்னால் இருந்த காரின் இப்போது அவளது பின்புறமாக வந்துவிட்டான். காரின் மீண்டும் தனது பனி மூச்சை ஐசி பிரத்தை ஏவினான். ஒரு நீல நிற பனித்தூண் லேடி ஒயிட் டிராகனின் சிறகுகளை குறிவைத்து சீறியது. ஆனால் இந்த முறை காரினின் தந்திரம் பலிக்கவில்லை. ஏற்கனவே ஒரு முறை அடிவாங்கி இருந்ததால் அவள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தாள். அவளது வேட்டை உள்ளுணர்வால் பேட்டில் ரிஃப்ளெக்சஸ் அந்த தாக்குதலை லாவகமாக தவிர்த்தாள். அவள் சும்மா இருக்கவில்லை. உடனடியாக பதில் தாக்குதலுக்கு தயாரானாள். அவளது வாய்க்குள் ஒரு பிரகாசமான நீல நிற ஒளி திரண்டது. அவளைச் சுற்றியிருந்த வெப்பநிலை கிடுகிடுவென குறைந்தது. சில நொடிகளில் காரினை விட நீளமான தடித்தான ஒரு பனி மூச்சு அவளது வாயிலிருந்து வெளிவந்தது. அது ஒரு அகலமான கூம்பு வடிவில் காரினை முழுமையாக மூடும் வகையில் பாய்ந்தது. அந்த தாக்குதலின் வேகம் அசாத்தியமானது. 5 மடங்கு வேகத்தில் இருந்த காரினாலேயே அதை முழுமையாக தவிர்க்க முடியுமா என்பது சந்தேகம்தான். எனது பனி மூச்சை விட இது பல மடங்கு வலிமையாக இருக்கிறது. முதிர்ச்சி அடையப் போகும் டிராகன் என்பது சும்மாவல்ல என்று காரின் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அந்த நீல நிற பனிப்பிழம்பு தன்னை நெருங்குவதை கண்டவன் மின்னல் வேகத்தில் பக்கவாட்டில் சரிந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் லேடி ஒயிட் டிராகன் மிகச்சிறந்த வேட்டைக்காரி. காரின் நகர்வதை கண்ட அவள் தனது கழுத்தை வளைத்து தாக்குதலின் திசையை மாற்றினாள். அவளது பனிமூச்சு காரினை துரத்தியது. காற்றில் அந்த மூச்சு பட்ட இடமெல்லாம் ராட்சச பனிப்படிகங்கள் அந்த தழும்புகளைப் போல அந்த பனிப்புயலில் உறைந்து நின்றன. தற்போதைய இக்கட்டான நிலை, சாலியாவின் ஆதிக்கம். அவளது அனுபவம் வாய்ந்த பனி மூச்சு காரினை சூழ்ந்து கொள்கிறது. அவள் தனது கழுத்தை அசைவதன் மூலம் தாக்குதல் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்கிறாள். காரினின் நிலை, தாக்குதலிலிருந்து தப்பிக்க தவிக்கிறான். சாதாரண வேகம் போதாது என்பதை அவன் உணர்கிறான். லேடி ஒயிட் டிராகனின் பனிமூச்சு காரினை சுற்றி வளைத்து அவன் தப்பிப்பதற்கான வழிகளையெல்லாம் அடைத்து கொண்டே வந்தது. அவள் தனது தாக்குதலை காரினுக்கு மீற நெருக்கமாக கொண்டு வந்தாள். ஆனால் திடீரென்று காரின் தனது நகர்வை நிறுத்தினான். பிறகு சட்டென்று கீழ்நோக்கி துணிச்சலாக பாய்ந்தான். அந்த பனிமூச்சு அவன் உடலை உரசிக்கொண்டு சென்றாலும் அவன் பின்வாங்காமல் நேராக லேடி ஒயிட் டிராகனை நோக்கி முன்னேறினான். குழப்பமடைந்து அவனை கவனித்துக் கொண்டிருந்த தன் தாயை பார்த்து காரின் ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்தான். அடுத்த கணம் அந்த பனிமூச்சு காரினை முழுமையாக மூழ்கடிக்க இருந்த வேளையில் அவனிடமிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விசித்திரமான ஆற்றல் அலை எல்லா திசைகளிலும் வெடித்து பரவியது. கன நேரத்தில் காரினை சுற்றியிருந்த 20 மீட்டர் பரப்பளவில் காலம் அப்படியே உறைந்து நின்றது. டைம் ஸ்டாப். அந்த கால நிறுத்த மண்டலத்தின் விளிம்பில் சிக்கிய லேடி ஒயிட் டிராகன் வானத்தில் அப்படியே சிலையாக நின்றாள்.
சுழண்டடித்த பனித்துகள்களும் ஊலையிட்ட காற்றும் அந்த நொடியே ஓய்ந்தன. சீறி வந்த பனிமூச்சின் நீல நிறப் பிழம்பு காற்றில் அசையாத ஒரு ஓவியத்தைப் போல உறைந்தது. காரின் இப்போது அந்த பனிமூச்சுக்குள் இருந்த ஒவ்வொரு கூர்மையான படிகத்தையும் மிக அருகிலிருந்து பார்த்தான். அதன் கடும் குளிரை அவனால் உணர முடிந்தது. லேடி ஒயிட் டிராகன் இப்போது ஒரு தத்துரூபமான வெண்மணிச் சிற்பத்தைப் போல காட்சியளித்தாள். அவளது முகத்தில் அந்த பழைய குழப்பம் அப்படியே தேங்கி நின்றது. காலம் உறைந்து நிற்கும் இந்த காட்சி நிஜத்தை விட ஒரு விசித்திரமான கனவு போல இருந்தது. காரின் இதை இதற்கு முன் 2 முறை பார்த்திருந்தாலும் காலத்தின் இந்த அசாத்திய வலிமையைக் கண்டு இப்போதும் வியந்து போனான். காலத்தை நிறுத்துவது என்பது காரினின் ஆற்றலை மிக வேகமாக உறிஞ்சக்கூடியது. எனவே அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருக்க அவனுக்கு நேரமில்லை. சிறையாக நிற்கும் லேடி ஒயிட் டிராகனை பார்த்த காரினுக்கு ஒரு துணிச்சலான எண்ணம் தோன்றியது. அவனது முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தவழ்ந்தது. காரின் மின்னல் வேகத்தில் முன்னேறி அவளது பின்புறத்திற்கு சென்றான். அடுத்த வினாடி காலம் மீண்டும் நகரத் தொடங்கியது. காற்று மீண்டும் ஊலையிடத் தொடங்கியது. லேடி ஒயிட் டிராகன் திகைப்புதன் கண்களை சிமிட்டினாள். அவளது பனிமூச்சு தாக்குதல் ஒரு கணம் நின்றது. அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நொடிகளுக்கு முன்பு தன் கண்முன்னே இருந்த காரின் எவ்வித முன்னறிவிப்புமின்றி மாயமாய் மறைந்தது அவளை குழப்பியது. திடீரென்று தனது முதுகிற்கு பின்னால் மிக நெருக்கமாக சிறகுகள் அடிக்கும் சத்தம் கேட்டது. அவள் சுதாரித்து தாக்குவதற்குள் காரின் தனது 2 வலிமையான நகங்களையும் பிணைத்து ஒரு பெரும் சுத்தியலைப் போல மாற்றினான். பிறகு முழு பலத்தையும் திரட்டி லேடி ஒயிட் டிராகனின் தலையிலேயே பலமாக ஊங்கி அடித்தான். அந்த பயங்கரமான அடியில் அவளது தலையிலிருந்த சில செதில்கள் உடைந்தன. மண்டைக்குள் மூளை அதிர்ந்தது போல அவளுக்கு ஒரு உணர்வு. வலியால் அவள் அலறினாள். தலை பாரமாகி கண்கள் இருண்டன. காதுகளுக்குள் காற்றின் ஓசை ஒரு கூர்மையான இரைச்சலாக கேட்டது. தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவள் கடுமையாக போராடினாள். அவளது உடல் போலி மதுவை குடித்தவனைப் போல தள்ளாடியது. காற்றில் நிலைதடுமாறி மீண்டும் தரையை நோக்கி விழுந்தாள். அந்த ராட்சத உடல் பனித்தரையில் மோதிய வேகத்தில் 1 மீட்டர் ஆழமுள்ள பனி அப்படியே அழுத்தப்பட்டு ஒரு டிராகன் வடிவ பனிப்பாறையாக மாறியது. ஆனால் டிராகன்கள் அசாத்தியமான உடல் வலிமை கொண்டவை. லேடி ஒயிட் டிராகன் தனது தலையை வேகமாக உலுக்கி மயக்கத்திலிருந்து மீள முயன்றாள். இதை பார்த்த காரின், இன்னும் என் பலம் போதாது, இல்லையென்றால் ஒரே அடியில் இவள் மயக்கமடைந்திருக்க வேண்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான். அவள் சுதாரிப்பதற்கு அவன் அவகாசம் கொடுக்கவில்லை. அடுத்த கணமே ஒரு ஏவுகணை போல வான் நோக்கி பாய்ந்து பின் நேராக அவளது உடல் மீது வந்து மோதினான். அந்த மோதலின் வேகத்தில் லேடி ஒயிட் டிராகன் தூக்கி எறியப்பட்டாள். 2 பிரம்மாண்ட டிராகன்கள் பனியில் உருண்டதில் அந்த இடமே போர்க்களம் போல மாறியது. பனியில் நீண்ட பள்ளங்கள் உருவாயின. லேடி ஒயிட் டிராகன் இன்னும் பாதி மயக்கத்திலேயே இருந்தபோது காரின் அவளை பனியில் அழுத்தி பிடித்தான். தனது நகங்களை இறுக மூடி ஒரு குத்துச்சண்டை வீரனைப் போல அவளது தலையின் இடது பக்கம் மற்றும் வலது பக்கங்களில் மாறி மாறி குத்தத் தொடங்கினான். ஒரு இடது பக்க குத்து அவளது தலையை இடதுபுறம் சாய்த்தது. அவள் தலையை திருப்புவதற்குள் ஒரு வலது பக்க குத்து விழுந்தது. தட் தட் தட். காரின் இன்னும் தனது வேக அதிகரிப்பு நிலையிலேயே இருந்தான். அவனது சிறிய ஆனால் வலிமையான டிராகன் முஷ்டிகள் ஒரு எந்திர சுத்தியலைப் போல அவளது தலையை துவம்சம் செய்தன. காரினின் முஷ்டிகள் காற்றில் நிழல்கள் போல தெரிந்தன. அவளது உடலில் அவை மோதும் சத்தம் இடைவிடாமல் எதிரொலித்தது. காரினின் வேக அதிகரிப்பு என்பது கால ஓட்டத்தை மட்டுமே மாற்றியது. ஒருவேளை அந்த வேகத்திற்கு இணையான முழு உந்தமும் அவனது முஷ்டிகளில் இருந்திருந்தால் சில அடிகளிலேயே அவள் சுயநினைவை இழந்திருப்பாள். 45. அவளை வீழ்த்தி பொக்கிஷங்களை கைப்பற்றுக. காரினின் முஷ்டிமழையில் சிக்கிய லேடி ஒயிட் டிராகன் இப்போது பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாகவும் பலவீனமாகவும் தெரிந்தாள். அங்கிருந்து தப்பிக்க அவள் பலமுறை மந்திரத்திறன்களை பயன்படுத்த முயன்றாள். ஆனால் காரின் அவளுக்கு ஒரு வினாடி கூட அவகாசம் கொடுக்காமல் தொடர்ந்து தாக்கி அவளது கவனத்தை சிதறடித்தான். மந்திரம் தேவைப்படாத திறன்களை கூட அடிவாங்கிய அதிர்ச்சியில் அவளால் ஒருங்கிணைக்க முடியவில்லை. சில நொடிகளுக்கு பிறகு தன் மகனிடம் அடிவாங்கும் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் லேடி ஒயிட் டிராகன் தனது ஆத்திரத்தையும் வெறியையும் திரட்டினாள். பற்களை இறுக கடித்து எப்படியாவது தனது மயக்கத்தை கட்டுப்படுத்தியவள் சட்டென்று தனது வாயை திறந்து நேராக காரினை நோக்கி குறிவைத்தாள். அதே சமயம் காரின் மிகவும் உற்சாகமாக போரிட்டு கொண்டிருந்தான். லேடி ஒயிட் டிராகன் கிட்டத்தட்ட ஒரு முதிர்ந்த டிராகனாக இருந்ததால் அவளது உடல் வலிமையும் உயிர் சக்தியும் மிக அதிகம்.
அவளை ஒரு சிறந்த பயிற்சி பையாக அவன் பயன்படுத்தினான். யானிலும் அவன் தனது எச்சரிக்கையை கைவிடவில்லை. அவள் மயக்கத்திலிருந்து மீண்டு வாயை திறப்பதை கண்ட காரின் தனது கண்களை சுருக்கிக் கொண்டு காலமந்திரத்தை பயன்படுத்த தயாரானான். ஆனால் லேடி ஒயிட் டிராகன் அடுத்து செய்த காரியத்தை அவனை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. அவள் தனது பனிமூச்சை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக மிக திறமையாக தனது நாக்கை சுழற்றி வாய்க்குள் ஒளித்து வைத்திருந்த ஒரு மந்திரச் சுருளை வெளியெடுத்தாள். டிராகன்களின் நாக்குகள் பல்லிகளைப் போலவே அதிக நரம்புகள் கொண்டவை. அவை மனித கைகளை விட மிக வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டவை. பல டிராகன்கள் தங்களுக்கு பிடித்தமான அல்லது விலைமதிப்பற்ற பொருட்களை தங்கள் நாக்கின் அடியிலேயே சுருட்டி வைத்துக் கொள்ளும் பழக்கம் கொண்டவை. அந்தச் சுருளிலிருந்து வெளிப்பட்ட மாயாஜால ஒளி அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை காரினுக்கு உணர்த்தியது. இது சாதாரண மந்திரமாக இருக்காது. லேடி ஒயிட் டிராகன் தனது ரகசிய ஆயுதமாக வைத்திருக்கும் ஒரு உயர்நிலை ஹை லெவல் மந்திரமாகத்தான் இருக்க வேண்டும். அவள் அந்த மந்திரத்தை பயன்படுத்த காரின் அனுமதிக்கவில்லை. அவள் வேகமாக செயல்பட்டாலும் காரின் அவளை விட பல மடங்கு வேகமாக இருந்தான். காலம் மீண்டும் உறைந்தது. மறுநொடி பனிப்புயல் நின்றது. லேடி ஒயிட் டிராகன் தனது இளஞ்சிவப்பு நிற நாக்கில் அந்த மந்திரச் சுருளை சுருட்டியபடி அப்படியே சிலையாக நின்றாள். காரின் ஒரு ஏளனச் சிரிப்புடன் அவளது கூர்மையான பற்களுக்கு இடையில் தனது நகங்களை லாவகமாக நுழைத்து அவளது வாயிலிருந்த அந்த மந்திரச் சுருளை பறித்தான். அப்போது அவளது எச்சில் காரினின் கைகளில் ஒட்டியது. ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அந்த மந்திரச் சுருள் ஸ்பெல் ஸ்க்ரோல் என்ன பொருளால் செய்யப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் அது முற்றிலும் உலர்வாக பட்டு போல மென்மையாக இருந்தது. எச்சில் பட்டு தழும்பே அதில் இல்லை. அதை தன் கையில் எடுத்துக்கொண்ட அடுத்த கணம் காலம் மீண்டும் நகரத் தொடங்கியது. என்ன நடந்தது என்றே தெரியாத லேடி ஒயிட் டிராகன் வெற்றிக் களிப்பில் ஒரு ஏளனச் சிரிப்பை உதிர்த்தாள். காரின், உன்னால் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று முழு நம்பிக்கையுடன் கர்ஜித்தாள். ஆட்டத்தையே மாற்றப் போகிறோம் என்ற மமதையில் அவள் இருந்தாள். ஆனால் பேசி முடித்த அடுத்த நொடி அவளது முகம் வெளிறிப்போனது. அவளது நாக்கிற்கு ஏதோ ஒன்று குறைவது போல தோன்றியது. உள்ளே இருந்த அந்த மாயச்சுருள் மாயமாய் மறைந்திருந்தது. அவளது கர்வமான முகம் அப்படியே உறைந்து போனது. பதற்றத்துடன் தனது நாக்கை வாய்க்குள் சுழற்றி அந்த சுருளை தேடினாள். ஆனால் அதன் தடம் கூட அங்கே இல்லை. அதே சமயம் காரின் மெலிதாக புன்னகைத்து தனது நகங்களை விரித்துக் காட்டினான். அவனது உள்ளங்கையில் அந்த வெளிர் மஞ்சள் நிறம் மந்திரச் சுருள் மின்னியது. இதை தேடுகிறாயா என்று அவன் அமைதியாக கேட்டான். லேடி ஒயிட் டிராகன் அதை மீண்டும் பறிக்க முயன்றாள். ஆனால் காரின் ஒரே அடியில் அவளது தலையை விலக்கித் தள்ளினான். இப்போது அவளிடம் எதிர்த்து போராட தெம்பே இல்லை. அந்த சுருளை பத்திரப்படுத்திய காரின் ஏளனமாக தலையசைத்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். உன் வாயிலிருந்த சுருளை நான் எப்போது எடுத்தேன் என்பது கூட உனக்கு தெரியவில்லை. சாலியா, நீ மிகவும் பலவீனமானவள். உன்னால் எப்படி என்னை போன்ற ஒரு சிறந்த உண்மையான டிராகனை பெற்றெடுக்க முடிந்தது என்று அனுதாபப்படும் தொனியில் கேட்டான். லேடி ஒயிட் டிராகன் அதிர்ச்சியில் உறைந்து போய் தன் மகனை பார்த்தாள். காரினின் வார்த்தைகள் ஈட்டிகளாய் தைக்க லேடி ஒயிட் டிராகன் அவனை ஆக்ரோஷமாக பார்த்தாள். ஆனால் அவளது கண்களில் மெல்ல கண்ணீர் முட்டியது. 95 வயது என்பது மனிதர்களுக்கு அதிகம் என்றாலும் டிராகன் இனத்தில் அவள் இன்னும் ஒரு 10 பருவ பெண் போன்றவள்தான். அவளது மனம் இன்னும் முதிர்ச்சியடையவில்லை. தன் சொந்த மகனிடம் தோற்று இப்படி அவமானப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. காரின் முதலில் பழிவாங்கிய மகிழ்ச்சியில் இருந்தான். ஆனால் அவள் அழத் தொடங்குவதை பார்த்ததும் அவனுக்குள் ஒரு சிறிய குற்ற உணர்வும் தர்ம சங்கடமும் ஏற்பட்டது. ஒருவேளை நாம் அவளை ரொம்பவும் கொடுமைப்படுத்தி விட்டோமோ என்று அவன் யோசித்தான். அவள்தான் முதலில் அவனை இரக்கமின்றி துரத்தினாள் என்றாலும் இப்போது அவளது நிலைமை பரிதாபமாக இருந்தது. நீ 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 என்று ஏதோ சொல்ல முயன்றவள் மனரீதியான அந்த பெரும் பாதிப்பை தாங்க முடியாமல் அப்படியே கண்கள் சொருகி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தாள். காரின் சற்றே திகைத்து நின்றான். அவள் இவ்வளவு சீக்கிரம் மயக்கமடைவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. உண்மையில் அவளது தலையில் கொடுத்த பலமான அடிகளுக்கு பிறகு அவள் இன்னும் உயிரோடு இருப்பதே அவளது உடல் வலிமைக்குச் சான்று. ஒரு சாதாரண மந்திர உயிரினமாக இருந்திருந்தால் இந்நேரம் அது சதைப்பிழம்பாக மாறியிருக்கும். அன்று என்னை விரட்டினாயல்லவா, இப்போது பார் என்று மெல்ல முணுமுணுத்த காரின் ஒரு கணம் தயங்கினான். பிறகு மயங்கி கிடந்த அந்த பிரம்மாண்டமான லேடி ஒயிட் டிராகனை தனது முழு பலத்தையும் திரட்டி மெதுவாக தூக்கினான். காரின் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து மயங்கி கிடந்த லேடி ஒயிட் டிராகனை சுமந்தபடி மெதுவாக பனிச்சிகர டிராகன் குகையை நோக்கி பறந்தான்.
காரினுக்கும் லேடி ஒயிட் டிராகனுக்கும் இடையே நடந்த அந்த உக்கிர போர், அவள் 2 முறை தரையில் வீழ்த்தப்பட்டது, காரின் அவள் மீது ஏறி அமர்ந்து குத்துச்சண்டை நடத்தியது, இறுதியில் அவளை தூக்கிக் கொண்டு குகைக்குள் செல்வது என அனைத்தையும் அந்த 3 குட்டி டிராகன்களும் ஹேட்ச்லிங்ஸ்களும் வாயடைத்து பார்த்து கொண்டிருந்தன. அந்த பயங்கரமான சண்டையில் தங்களுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் குறுக்கிட துணியவில்லை. இப்போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அம்மாவையே காரின் மயக்கமடைய செய்துவிட்டான் என்று சார்லஸ் தனது எச்சிலை விழுங்கிக் கொண்டான். காரின் இவ்வளவு வேகமாக வளர்கிறான், அவன் இப்போது அம்மாவை விடவும் வலிமையாக இருக்கிறான் என்று டாம் பொறாமையும் வியப்பும் கலந்த குரலில் சொன்னான். எனக்கு ஏதோ விபரீதமாக தோன்றுகிறது என்று ஹீல் தனது பழைய வலியை உணர்வது போல முணுமுணுத்தான். காரின் அவர்களை அதிகாரம் செய்த அந்த பழைய பயங்கரமான நினைவுகள் மூவருக்கும் ஒரே நேரத்தில் வந்து போன. இப்போது நாம் என்ன செய்வது? எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு அந்த குகைக்குள் நுழையவும் பயமாகவும், அதே சமயம் அங்கிருந்து வெகு தூரம் ஓடிப்போகவும் தைரியமில்லை. குழப்பமான முகங்களுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காரின் குகைக்குள் நுழைந்த அந்த பாதையையும் தங்களுக்கு பரிச்சயமான அந்த பனி சுவர்களையும் பார்த்து கொண்டு அங்கேயே திகைத்து நின்றனர். மறுபுறம் குகைக்குள் நுழைந்த காரினின் முகத்தில் ஒரு மெல்லிய ஏக்கம் தெரிந்தது. இங்கிருக்கும் காட்சிகள்தான் எப்போதும் மிக சிறப்பாக இருக்கும், இனிமேல் இது எனக்கு சொந்தமானது என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். மயக்கத்திலிருந்த லேடி ஒயிட் டிராகனின் உடலை ஓரிடத்தில் கிடத்திய காரின் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். தன்னை விரட்டிவிட்ட தனது தாயை பழிவாங்க வேண்டும் என்றுதான் அவன் இவ்வளவு தூரம் வந்தான். ஆனால் அவளை தோற்கடித்த பிறகு அவளை என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. அவளது ரத்தினங்களை பறிப்பது, தான் பிறந்தபோதே அவளது பொக்கிஷத்திலிருந்து ஒன்றை திருடியதைச் சொல்லி அவளை வெறுப்பேற்றுவது, பிறகு அவளது மற்ற குட்டிகளை ஒரு கை பார்ப்பது என பல எண்ணங்கள் அவன் மனதில் ஓடின. குகைக்கு வெளியே அந்த 3 குட்டி டிராகன்களும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குளிரிலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்தன. காரினின் சிந்தனை திடீரென ஒரு காட்சியால் தடைபட்டது. அது அவன் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட அந்த பொக்கிஷ குவியல். படிகங்கள், அகேட், ஜேட், வைரங்கள், பலவண்ண ரத்தினங்கள், தனிம ஒளியுடன் மின்னும் மாயாஜல பொருட்கள், நேர்த்தியான ஆயுதங்கள் மற்றும் கவசங்கள் என அங்கே ஒரு பெரும் குவியலை இருந்தது. அந்த கண்ணாடி போன்ற பனி சுவர்களில் பட்டு பிரதிபலித்த அந்த ஒளி காரினின் கண்களை கூசச் செய்தது. அவனது கண்கள் ஆசையில் மின்னியன. லேடி ஒயிட் டிராகன் சீக்கிரம் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அவளுக்கு ஒரு மென்மையான குத்தை கொடுத்துவிட்டு அவன் பொக்கிஷங்களை நோக்கி திரும்பினான். ஆனால் அந்த பொக்கிஷங்களை மிக அருகில் சென்று உற்று பார்த்தபோது காரினின் உற்சாகம் மெல்ல மறைந்து குழப்பம் மேலோடினது. அங்கே ஏராளமான ரத்தினங்கள் இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அவற்றை சுற்றியிருக்க வேண்டிய அந்த தனிம ஆற்றல், எலமெண்டல் எனர்ஜி, எதிர்பார்த்த அளவு இல்லை. இது ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி போல அவனுக்கு தோன்றியது. அவ்வளவு பிரம்மாண்டமான பொக்கிஷ குவியலுக்கு ஈடாக அங்கு மந்திர சக்தி ஏன் இல்லை? சந்தேகமடைந்த காரின் அந்த ரத்தின குவியலுக்கு அருகில் சென்று தனது நகங்களால் அவற்றை மெதுவாக கிளறினான். கிளுகிளு என்ற சத்தத்துடன் மேலடுக்கிலிருந்த ரத்தினங்கள் சரிந்து விழுந்தன. அந்த ஓசை காரினின் காதுகளுக்கு ஒரு அழகான இசை போல இனிமையாக இருந்தது. ஆனால் மேலடுக்கிலிருந்த ரத்தினங்கள் சிதறி ஓடி உள்ளே இருந்த பகுதி வெளியே தெரிந்தபோது காரின் அப்படியே திகைத்து நின்றான். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் உண்மை அவனுக்கு புரிந்தது. இந்த இளம் லேடி ஒயிட் டிராகன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை சேர்த்தாள் என்ற மர்மம் விலகியது. அந்த உண்மை காரினை வாயடைக்க வைத்தது. தன்னையே ஏமாற்றிக் கொள்ளும் அளவுக்கு இவ்வளவு பகட்டுக்காரியா இவள் என்று அவன் மனதிற்குள் திட்டித் தீர்த்தான். உண்மையான ரத்தினங்கள் என்பவை வெறும் ஒரு மெல்லிய மேலடுக்கு மட்டும்தான். உள்ளே இருந்த பெரும்பாலானவை ரத்தினங்கள் அல்ல. அவை விலங்குகளின் பெரிய தந்தங்கள், பீஸ்ட் டஸ்க்ஸ். அவை மிகவும் வழுவழுப்பாகவும் பளபளப்பாகவும் நீளமாகவும் கூர்மையாகவும் பார்க்க மிக அழகாக இருந்தன. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவை எவ்வளவு அழகாக இருந்தாலும் வெறும் பற்கள்தானே. அவை தங்கம் அல்லது விலையுயர்ந்த உலோகங்களால் ஆனவை அல்ல. காரின் பெருமூச்சு விட்டபடி அந்த தந்தங்களை ஆராய்ந்தான். அவை இந்த பனிச்சமவெளிகளை வாழும் மேமத் எனப்படும் பிரம்மாண்டமான யானை போன்ற உயிரினங்களின் தந்தங்கள் என்பதை அவன் கண்டறிந்தான். லேடி ஒயிட் டிராகனின் எல்லைக்குள் நூற்றுக்கணக்கான மேமத்கள் கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது. முழுமையாக வளர்ச்சியடைந்த ஒரு மேமத் சுமார் 3 முதல் 4 மீட்டர் உயரமும் குறைந்தது 20 டன் எடையும் கொண்டவை. இவைதான் லேடி ஒயிட் டிராகனின் முக்கிய உணவாக இருந்தன. மேமத்களை வம்புக்கிழுக்காதீர்கள், உங்களால் அவற்றை சமாளிக்க முடியாது என்று அவள் தன் குட்டிகளுக்கு பலமுறை எச்சரிக்கை செய்திருந்தாள். பனிச்சமவெளிகளில் டிராகன்கள், பனி ஓநாய்கள் மற்றும் துருவக்கரடிகளைத் தவிர
இந்த மேமத்களுக்கு வேறு இயற்கையான எதிரிகள் கிடையாது. ஆனால் லேடி ஒயிட் டிராகன் ரகசியமாக இந்த மேமத் தந்தங்களை சேகரித்து தனது பொக்கிஷ குவியல் பெரிதாக தெரிய வேண்டும் என்பதற்காக அவற்றை ரத்தினங்களைப் போல பாசாங்கு செய்வாள் என்று காரின் கனவிலும் நினைக்கவில்லை. காரினின் பார்வையில் இந்த தந்தங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தாலும் ஒரு உண்மையான மாய ரத்தினத்திற்கு இது ஈடாகாது. இந்த தந்தங்களைத் தவிர லேடி ஒயிட் டிராகன் தானாகவே உருவாக்கிய சில மாய பனிப்படிகங்களும் அங்கே இருந்தன. அவை ஒழுங்கற்ற வடிவில் கடும் குளிரை உமிழ்ந்தபடி ஏதோ அரிய வகை ரத்தினங்கள் போல தங்களை காட்டிக் கொண்டிருந்தன. டிராகன்கள் கூட தங்களை இருப்பதை விட அதிக பணக்காரர்களாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றனவா என்று காரின் வியந்தான். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவன் கோபத்துடன் மயங்கிக் கிடந்த லேடி ஒயிட் டிராகனை பார்த்தான். முன்பு ஒரு முறை தான் பொக்கிஷங்களை திருடிய போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக திருடியிருந்தால் அப்போதே இந்த திரைக்கு பின்னால் இருக்கும் உண்மை தெரிந்திருக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்போது அவன் மிகவும் சிறிய குட்டியாக இருந்ததால் தனிம ஆற்றலை உணரும் திறன் அவனுக்கு குறைவாக இருந்தது. அதனால் அவன் இதை கவனிக்க தவறிவிட்டான். அவளிடம் இவ்வளவு செல்வம் சேர்ப்பதற்கான வலிமை இருக்கும் என்று காரின் அப்பாவியாக நம்பியிருந்தான். அவளது உண்மையான சேமிப்பை பார்த்தபோது, இவ்வளவு போலிப் பொருட்களை வைத்துக்கொண்டு உன்னால் நிம்மதியாக தூங்க முடிந்ததா என்று அவளை கேட்கத் தோன்றியது காரினுக்கு. சரி போகட்டும், ஒரு முழுமையாக வளர்ச்சியடையாத டிராகனிடம் நான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது என்று சமாதானமடைந்த காரின் நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த உண்மையான ரத்தினங்களை ஒவ்வொன்றாக எண்ணத் தொடங்கினான். சற்று நேரத்தில் மயங்கிக் கிடந்த லேடி ஒயிட் டிராகனின் உடல் மெல்ல அதிர்ந்தது. ஒரு தாழ்ந்த குரலில் உருமியபடி அவள் மெல்ல சுயநினைவுக்கு வந்தாள். இன்னும் அவளது தலை வலித்துக் கொண்டிருந்தது. பார்வையும் மங்கலாகவே இருந்தது. முழுமையாக குணமாகவில்லை என்றாலும் அவளால் இப்போது நகர முடிந்தது. ஒரு உண்மையான டிராகனின் உயிர் சக்தி அசாதாரணமானது. உடனடியாக கொல்லப்படாதவரை எவ்வளவு பெரிய காயத்திலிருந்தும் அவை விரைவில் மீண்டுவிடும். கண்களைத் திறந்த அடுத்த நொடி காரின் தனது ரத்தினங்களை எண்ணிக்கொண்டிருப்பதைக் கண்டாள். அவன் முகத்தில் ஒரு பக்கம் எரிச்சலும் மறுபக்கம் ஒருவிட மகிழ்ச்சியும் கலந்திருந்தது. என் ரத்தினங்கள்! காரின், நீ என்ன செய்ய பார்க்கிறாய்? என் ரத்தினங்களை தொடாதே என்று அலறினாள். லேடி ஒயிட் டிராகன் உடனடியாக தன் கண்களை விரித்து எழுந்து நின்று சிறகுகளை படபடவென விரித்தாள். காரினை நோக்கி ஆக்ரோஷமாக உருமியபடி அவனை துரத்துவதற்காக பாயத் தயாரானாள். தன் கோபத்தை அவள் இன்னும் மறக்கவில்லை என்பது அது காட்டியது. ஆனால் அவள் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை என்பதால் அவளது அசைவுகள் தள்ளாட்டமாகவும் தடுமாற்றமாகவும் இருந்தன. காரினின் பார்வையில் அவள் இப்போது ஒரு அச்சுறுத்தலே இல்லை. காரின் தனது வாளை லாவகமாக சுழற்றி ஒரு அடி கொடுத்தான். அந்த வேகத்தில் லேடி ஒயிட் டிராகன் பின்னால் இருந்த படிகச் சுவரில் போய் மோதினாள். வலியால் அவள் முணங்கினாள். அவள் மிக தாழ்ந்த குரலில் ஏதோ சொன்னாள். அது அவனை சபிப்பதாகவோ அல்லது புகாராகவோ இருக்கலாம் என்று காரின் ஊகித்தான். பிறகு அங்கிருந்த உண்மையான மந்திர ரத்தினங்கள் அனைத்தையும் தனது கைகளுக்குள் அள்ளிக்கொண்டு அவற்றின் வாசனையை ஆழமாக நுகர்ந்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் திரும்பி மிகவும் நிதானமாக லேடி ஒயிட் டிராகனிடம் பேசத் தொடங்கினான். சாலியா, நீ இன்னும் நிதர்சனத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. நீ இனி எனக்கு இணையானவள் அல்ல. இந்த வடக்கு பனிச்சமவெளியில் வலிமைதான் எல்லாம். நான் உன்னை தோற்கடித்த அந்த நொடியே இந்த குகையும் இந்த செல்வங்களும் கைமாறிவிட்டன. சிறிது நேரம் அமைதி காத்த அவன் பிறகு எச்சரிக்கும் துணையில் மிகவும் கடுமையாக சொன்னான். இவை அனைத்தும் இப்போது என்னுடைய பொக்கிஷங்கள். இவற்றின் மீது கை வைக்கலாம் என்று கனவில் கூட நினைக்காதே. சாலியா தனது சேமிப்புகளை ஏக்கத்துடன் பார்த்தாள். கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு குட்டி இளவரசியை கடத்தியும் மனிதர்களின் வணிகக் குழுக்களை கொள்ளையடித்தும் அவள் சிறுகச் சிறுக சேர்த்த செல்வங்கள் இவை. தன் இரத்தமும் வியர்வையும் சிந்தி சேர்த்த அனைத்தையும் தனது சொந்த மகனே கண்முன்னே பறித்துச் செல்வதைக் கண்டு அவள் கண்களில் மீண்டும் கண்ணீர் முட்டியது. ஆனாலும் ஒரு டிராகனுக்கே உரிய கர்வம் அவளை அழுதிவிடாமல் தடுத்தது. அந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு அவளது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவள் போராடினாள். அவளது மனநிலை மிகவும் சாலியாவின் மனது மிகவும் போராட்டமாக இருந்தது. ஒருபுறம் ஆத்திரம், மறுபுறம் தன் திருட்டுத்தனம் பிடிபட்ட அவமானம். காரின் தனது வாளால் தரையை சுழற்றி தனக்கு தேவையில்லாத அந்த மேமத் தந்தங்களையும் போலி பனிப்படிகங்களையும் சாலியாவிற்கு முன்னால் தள்ளினான். உண்மையான ரத்தினங்களுக்கு நடுவே இந்த தந்தங்களையும் பனிக்கட்டிகளையும் ஏன் அடுக்கி வைத்திருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. உன் பொக்கிஷ குவியல் பெரியதாக தெரிய வேண்டும் என்பதற்காகவா இந்த நாடகம் என்று காரின் ஒரு கேலிச் சிரிப்புடன் கேட்டான். அவளது ரகசியம் அம்படமானதைக் கண்ட சாலியா ஒரு கணம் தயங்கினாள். பொக்கிஷங்களை இழந்த கோபத்தை விட இப்போது ஏற்பட்ட அவமானம் அவளை நிலைகுலையச் செய்தது. அவள் திணறத் தொடங்கினாள்.
எனக்கு ரத்தினங்களைப் போலவே தந்தங்களையும் பிடிக்கும், அதனால்தான் அங்கே வைத்திருந்தேன். என் பொக்கிஷ குவியலை பெரியதாக காட்டிக்கொள்ள நான் ஒன்றும் அப்படி செய்யவில்லை. என் மீது வீணாக குற்றம் சுமத்தாதே என்று சமாளித்தாள். காரின் அவளது கர்வத்தை மேலும் புண்படுத்த விரும்பாமல் தலையசைத்தான். ஓ, அப்படியா? உனக்கு இவை பிடிக்குமென்றால் கடந்த ஓராண்டாக நீ எனக்கு அளித்த பாதுகாப்பிற்கு பிரதிபலனாக இந்த தந்தங்களையும் பனிப்படிகங்களையும் உனக்கே பரிசாக தருகிறேன், தாராளமாக வைத்துக்கொள் என்று ஒரு மாவீரனைப் போல பெருந்தன்மையுடன் சொன்னான். நான் சாலியா ஏதோ சொல்ல வந்தாள். அவளுக்கு தன் ரத்தினங்களில் சிலவற்றையாவது காரின் விட்டுச் செல்ல மாட்டானா என்ற ஏக்கம் இருந்தது. ஆனால் அவளது டிராகன் கர்வம் அவளை கெஞ்ச விடவில்லை. வலிமையானவர்கள் பலவீனமானவர்களிடமிருந்து பறிப்பது என்பது தீய டிராகன்களின் உலகில் சகஜமான ஒன்றுதான் என்பதை அவள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தாள். தீய டிராகன்களின் உலகில் வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை கொள்ளையடிப்பது இயல்பான ஒன்றுதான். பொதுவாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று விடுவதில்லை. சாலியா கூட தன்னை விட பலவீனமான இளம் டிராகன்களிடம் திருடியிருக்கிறாள். ஆனால் 2 வயது குட்டியால் ஒரு தாய் டிராகன் கொள்ளையடிக்கப்படுவது இதுவே முதல் முறை. காரினின் 12 மீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்டமான உடலை பார்த்த சாலியா ஒரு கணம் திகைத்து நின்றாள். இவனுக்கு நிஜமாகவே 2 வயதுதானா? அவளால் நம்பவே முடியவில்லை. தீய டிராகன்களின் தாயே, இந்த ஒரு குட்டி மீது மட்டும் உனக்கு ஏன் இவ்வளவு அதீத அன்பு என்று மனதிற்குள் பெருமூச்சு விட்டாள். அவளது முகத்தில் தெரிந்த குழப்பமான உணர்ச்சிகளை கவனித்த காரின் அதிகாரத்தோடு உத்தரவிட்டான். சரி, கிளம்ப தயாராகு. ஹீல் மற்றும் மற்ற குட்டிகளையும் அழைத்து கொண்டு இங்கிருந்து போ. இந்த குகையும் இந்த எல்லையும் இனி என்னுடையது. ஆனால் உன்னைப் போல நான் இரக்கமற்றவன் அல்ல. என்னுடைய எல்லையில் நீ வேட்டையாட நான் அனுமதி தருகிறேன். ஆனால் அதற்கு நீ உரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். 47 7வது வளையத்தின் உயர்நிலை மந்திரம். சாலியா காரினை முறைத்து பார்த்தாள். ஆனால் அவனது அந்த வலிமையான டிராகன் முஷ்டியை பார்த்ததும் அவளது மண்டையில் மீண்டும் ஒரு மெல்லிய வலி மின்னியது. லேசாக பின்வாங்கியவள் எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு கர்வத்துடன் சொன்னாள், இன்று நான் இழந்ததை ஒரு நாள் கண்டிப்பாக என் சொந்த கைகளால் உன்னிடமிருந்து திரும்பப் பெறுவேன். அந்த சமயம் காரின் தனது ரத்தின குவியலிலிருந்து ஒன்றை எடுக்க முயன்றான். தான் பிறந்தபோது அவளிடமிருந்து திருடிய ஒரு ரத்தினத்திற்கு பதிலாக இப்போது ஒன்றை அவளிடம் திருப்பிக் கொடுக்கலாம் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவளது சவாலை கேட்டவுடன் எடுத்த ரத்தினத்தை மீண்டும் குவியலுக்குள்ளேயே போட்டுவிட்டான். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், ஆனால் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும், எச்சரிக்கை என்று அலட்சியமாக சொன்னான். ஒரு கால டிராகனாக காரின் தான் ஒருமுறை விஞ்சியுட்ட எந்த ஒரு உயிரினமும் மீண்டும் தன்னை முந்த முடியாது என்பதில் அசாத்திய நம்பிக்கை இருந்தது. காலம் செல்ல செல்ல காரினுக்கும் லேடி ஒயிட் டிராகனுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து கொண்டேதான் போகுமே தவிர குறையாது. காரினின் கூர்மையான பார்வையின் கீழ் சாலியா மனமில்லாமல் அந்த மேமத் தண்டங்களையும் போலி பனிப்படிகங்களையும் அள்ளிக்கொண்டாள். மெல்ல நடந்து குகையின் விளிம்பிற்குச் சென்றாள். தான் இழந்த எல்லையை ஒருமுறை ஏக்கத்துடன் பார்த்தவள் பின்னால் திரும்பி காரினை ஒருவித வெறுப்புடன் முறைத்து பார்த்தாள். ஆனால் காரின் தனது புதிய பொக்கிஷங்களை ரசிப்பதில் மூழ்கியிருந்தானே தவிர அவளது உணர்ச்சிகளை சற்றும் மதிக்கவில்லை. சாலியா ஒருமுறை ஏளனமாக உருமிய பின்பு தனது சிறகுகளை விரித்து பறந்தாள். வெளியே பனிப்புயலில் காத்திருந்த அந்த 3 குட்டி டிராகன்களை பார்த்ததும் அவளது மனநிலை இன்னும் மோசமடைந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் காரின் அவளது மூத்த மகன் என்பதை அவளுக்கு நினைவுபடுத்தினர். இவ்வளவு சிரமம் தரப்போகிறது என்று இருந்திருந்தால் நான் இனிமேலே குட்டிகளே பிறக்கக்கூடாது என்று மனதிற்குள் உறுதி பூண்டாள். ஆரம்பத்தில் முட்டையிடுவது வேடிக்கையாக இருக்கும் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவை பொரிந்து வெளியே வந்து அவற்றை வளர்ப்பதற்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. குட்டிகள் முட்டையிலிருந்து வெளியே வந்து அவற்றை வளர்ப்பதற்காக தனது நேரத்தையும் சக்தியையும் செலவிட வேண்டியிருந்தபோது சாலியா பொறுமை இழந்தாள். தனது அவசர முடிவை எண்ணி வருந்தினாள். பொதுவாக முதிர்ந்த டிராகன்களால் தங்களின் இனப்பெருக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் அவர்கள் விரும்பினால் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் பெரும்பாலான டிராகன்கள் தங்கள் இளமை காலத்திலேயே குட்டிகளை பெற்றுக்கொள்ள விரும்புவர். ஏனெனில் முதுமை அடைந்த பிறகு வாரிசுகளை பெறுவது என்பது அதிர்ஷ்டத்தை பொறுத்த விஷயமாகிவிடும். வெளியே காத்திருந்த அந்த 3 குட்டிகளையும் அதிருப்தியுடன் பார்த்த சாலியா தன்னை பின்தொடருமாறு சைகை காட்டினாள். இறுதியில் ஒரு பெரிய டிராகனும் 3 சிறிய டிராகன்களும் அந்த பனிப்புயலுக்குள் மறைந்து காரினின் எல்லையை விட்டு வெளியேறின. பனிச்சிகர குகைக்குள் இருந்த காரின் ஒரு கணம் தனது கண்களை மூடினான். அவனது ஆழ்மனதில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி வேகமாக நகர்வதைக் கண்டான். அந்த ஒளிப்புள்ளி லேடி ஒயிட் டிராகன் இப்போது எங்கே இருக்கிறார் என்பதை காட்டியது. தனது எல்லையை இழந்த போதிலும் சாலியா குழப்பமடைந்ததாக தெரியவில்லை.
அவளிடம் ஏதோ ஒரு திட்டம் இருப்பது போல தெரிந்தது. அவள் வடகிழக்கு திசையை நோக்கி ஒரு தெளிவான இலக்குடன் சென்று கொண்டிருந்தாள். காரின் அவளது நகர்வுடலை மிக துல்லியமாக கவனிப்பதற்கு காரணம் இருந்தது. அவளது வாளை அவன் தாக்கியபோது யாருக்கும் தெரியாமல் ஒரு கால முத்திரையை அங்கு பதிந்திருந்தான். அதை எவராலும் அவ்வளவு எளிதில் கண்டறிய முடியாது. காரின் மெல்ல தனது கண்களை திறந்தான். லேடி ஒயிட் டிராகன் தூரத்திற்குச் செல்வதை உணர்ந்த காரின் மெல்ல தனது கவனத்தை அவளிடமிருந்து விலக்கிக் கொண்டான். இப்போது அவன் தனது வெற்றிக் கனிகளை கெய்ன்ஸ் ஆராயத் தொடங்கினான். அவனிடம் இப்போது 76 பலவண்ண மந்திர ரத்தினங்கள் இருந்தன. அவை தனிம ஒளியுடன் மின்னிக் கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து வெளிப்பட்ட மந்திர அலைகள் குகையிலிருந்த காற்றையே உயிர்ப்பித்தன. அந்த ரத்தினங்களுக்கு அருகில் இருந்தபோது காரின் மிகவும் புத்துணர்ச்சியாக உணர்ந்தான். அவனது உடலுக்குள் மந்திர ஓட்டம் வேகமெடுத்தது. காற்றிலிருக்கும் ஆற்றலை உறிஞ்சும் அவனது திறனும் பல மடங்கு அதிகரித்தது. இது ஒரு குறுகிய இருண்ட அறையை விட்டு வெளியேறி பசுமையான புல்வெளியில் சுதந்திரமாக சுவாசிப்பது போன்ற உணர்வை தந்தது. ரத்தினங்களைத் தவிர அங்கே தரமான எஃகு கவசங்களும் ஆயுதங்களும் இருந்தன. வாள்கள், ஈட்டிகள் என சுமார் 100 வீரர்கள் கொண்ட ஒரு படையையே உருவாக்கும் அளவுக்கு அங்கே ஆயுதங்கள் குவிந்து கிடந்தன. அந்த ஆயுதங்கள் அனைத்திலும் ஒரே மாதிரியான முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த முத்திரைகள் பார்க்க டியூலிப் மலரைப் போல இருக்கின்றனவே. லேடி ஒயிட் டிராகன் ஏதேனும் மனித படைகளை தாக்கினாளா என்று காரின் வியப்புடன் யோசித்தான். அவை மந்திர ஆயுதங்கள் இல்லை என்றாலும் மிகவும் தரமாகச் செய்யப்பட்டிருந்தன. அவற்றின் உலோக பளபளப்பு அவை சாதாரணமானவை அல்ல என்பதை உணர்த்தியது. ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு காரினிடம் இப்போது வீரர்கள் யாரும் இல்லை. அவனிடம் இருக்கும் ஓகர்கள் மற்றும் பனி ஆவிகள் மனிதர்களை விட பல மடங்கு உருவத்தில் பெரியவர்கள். அவர்களுக்கு இந்த சிறிய கவசங்கள் சரியாக வராது. காரின் தனது பார்வையை அந்த கவசங்கள் மற்றும் ஆயுதங்களிலிருந்து மெல்ல நகர்த்தினான். இப்போது அவனது கவனம் அந்த மந்திரச் சுருள்களின் மீது விழுந்தது. அவை பல்வேறு வண்ணங்களில் உருளைகளாகச் சுருட்டப்பட்டு கீழிருந்து மேலாக ஒரு முக்கோண வடிவில் அடுக்கப்பட்டிருந்தன. காரின் தனது மந்திர கண்டறிதல் திறனை பயன்படுத்தி அவற்றை பரிசோதித்தான். அடுக்கின் கீழே இருந்த சுருள்களின் மந்திர ஆற்றல் குறைவாகவும் மேலே செல்லச் செல்ல அதன் வீரியம் அதிகரிப்பதையும் அவன் கவனித்தான். தரம் வாரியாக அவை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த அடுக்கின் உச்சியில் பார்ப்பதற்கே கண்களை பறிக்கும் அளவுக்கு பிரகாசமான ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது அந்த வெளிர் மஞ்சள் நிற மந்திரச் சுருள். அந்தச் சுருளின் மீது ஒரு விசித்திரமான முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு கிடைமட்ட நீள்வட்ட வடிவிற்குள் ஒரு குறுக்கு நட்சத்திரம் இருப்பது போலவும் அதன் ஓரங்களில் கூர்மையான முட்கள் போன்ற அமைப்புகளுடனும் இருந்தது. காரின் அந்த முத்திரையை உடனே அடையாளம் கண்டுகொண்டான். அது உருமாற்ற பள்ளி மந்திரத்தை குறிக்கும் சின்னம். இதன் பொருள் அந்தச் சுருளுக்குள் ஒரு வலிமையான உருமாற்ற மந்திரம் ஒளிந்திருக்கிறது. மந்திர கலைகளிலேயே உருமாற்ற மந்திரங்கள் மிகவும் நேரடியானவை மற்றும் பேராற்றல் வாய்ந்தவை. போர்க்களத்தில் எதிரிகளை நிலைகுலையச் செய்யும் அளவுக்கு இவை அதீத சேதத்தை விளைவிக்கக்கூடியவை. உலக புகழ்பெற்ற நெருப்பு பந்து மந்திரம் கூட இந்த வகையைச் சார்ந்ததுதான். சில மந்திரவாதிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் இந்த ஒரு வகை மந்திரத்தை கற்பதிலேயே செலவிடுவார்கள். அவை பல வகைப்படும். பெரிய நெருப்பு பந்து, வெடிக்கும் நெருப்பு பந்து, எரிமலை குழம்பு நெருப்பு பந்து என நீண்டு கொண்டே செல்லும். புகழ்பெற்ற லெஜெண்டரி மந்திரங்களில் கூட நெருப்பு பந்தின் வடிவங்கள் உண்டு. மந்திரவாதிகள் இந்த ஒரு வகை மந்திரத்தின் மீது எவ்வளவு காதல் கொண்டுள்ளனர் என்பதற்கு இதுவே சான்று. மீண்டும் முக்கிய விஷயத்திற்கு வருவோம். அந்த உருமாற்ற முத்திரைக்கு கீழே நோவாவின் பொதுமொழியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. 7வது வளைய மந்திரம், உக்கிரமான சூறாவளி, ஃபெரோஷியஸ் வேர்ல்விண்ட். இந்த பெயர் ஒரு வழக்கமான உருமாற்ற மந்திரம் போல தெரியவில்லை. இது ஒரு வடிவ மாற்றத்தையோ அல்லது ஏதாவது வரவழைக்கும் மந்திரத்தையோ போல தோன்றுகிறது. ஆனால் ஒரு மந்திரத்தின் பெயரை வைத்து மட்டுமே அதன் வீரியத்தை எடை போட முடியாது என்பது காரினுக்கு தெரியும். காரினின் மந்திர கண்டறிதல் திறன் என்பது அந்த 2 தலை ஓகரிடம் கிடைத்த புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அவனது அறிவு 5வது வளைய மந்திரம் வரைதான் இருந்தது. 7வது வளைய மந்திரம் என்பது ஏற்கனவே ஒரு உயர்நிலை மந்திரமாக கருதப்படுகிறது. இத்தகைய மந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற மந்திரவாதிகள் மிகவும் அரிதானவர்கள். அவர்கள் வலிமையில் ஒரு முதிர்ந்த டிராகனுக்கு நிகரானவர்கள். நல்லவேளை லேடி ஒயிட் டிராகனை இதை பயன்படுத்த நான் அனுமதிக்கவில்லை. இல்லையென்றால் நான் பெரும் சிக்கலில் சிக்கியிருப்பேன் என்று காரின் நினைத்து கொண்டான். முன்பு அவன் பார்த்த மின்னல் புயல் மந்திரம் பல கஜம் தூரத்திற்கு வெள்ளி மின்னல்களை நடனமாட வைத்ததை அவன் நினைவு கூர்ந்தான். லேடி ஒயிட் டிராகன் செய்தது போலவே
காரினும் அந்த உக்கிரமான சூறாவளி மந்திரச் சுருளை மிக கவனமாக தனது வாயுக்குள் வைத்து நாக்கின் அடியில் அழுத்திப் பிடித்துக் கொண்டான். காரின் அந்தச் சுருளை தனது நாக்கின் அடியில் ரகசிய ஆயுதமாக பத்திரப்படுத்திக் கொண்டான். லேடி ஒயிட் டிராகனுக்கு இந்த 7வது வளைய மந்திரச் சுருள் எப்படி கிடைத்தது? ஒருவேளை அவளது குலத்தைச் சேர்ந்த யாரேனும் ஒரு டிராகன் தந்தை கொடுத்திருக்கலாம் என்று நினைத்த காரின் அதற்கு மேல் அதைப் பற்றி மண்டையை உடைத்துக் கொள்ளவில்லை. அடுத்து அங்கே இருந்த மற்ற மந்திரச் சுருள்களை அவன் கவனமாக ஆராய்ந்தான். மொத்தம் 47 மந்திரச் சுருள்கள் இருந்தன. அவை பல்வேறு மந்திர பிரிவுகளைச் சார்ந்தவை என்றாலும் அவற்றின் தரம் 1 முதல் 5 வளையங்கள் வரைதான் இருந்தன. 5வது வளையம் 1, 4வது வளையம் 3, 1 முதல் 3 வளையங்கள், மீதமுள்ள அனைத்தும். காரினை பொறுத்தவரை கீழ்மட்டச் சுருள்கள் பெரிய அளவில் உதவாது. ஆனால் நடுத்தர நிலை மற்றும் உயர்நிலைச் சுருள்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை. ஒருவேளை லேடி ஒயிட் டிராகன் கிளம்பும்போது இந்த 4வது மற்றும் 5வது வளைய மந்திரச் சுருள்களை பயன்படுத்தியிருந்தால் அவளை தோற்கடிப்பது எனக்கு இன்னும் கடினமாக இருந்திருக்கும் என்று அவன் கணக்கு போட்டான். நடுத்தர நிலை மந்திரங்கள் கூட இளம் டிராகன்களை கொல்லும் அளவுக்கு வீரியம் கொண்டவை. லேடி ஒயிட் டிராகன் காரினை மிகவும் குறைத்து மதித்து விட்டாள். அவன் தன்னை தோற்கடிக்கும் அளவுக்கு வளருவான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. காரின் அங்கே இருந்த அனைத்து மந்திர ரத்தினங்களையும் தனது படிகப் படுக்கையின் மேல் பரப்பினான். பிறகு தனது நிலையை சரி செய்து கொண்டு அதன் மீது படுத்துக்கொண்டான். டிராகன்களின் செதில்கள் மிகவும் கடினமானவை என்பதால் கடினமான கற்களின் மீது படுப்பது அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்காது. மாறாக அந்த ரத்தினங்களின் குளிர்ச்சியும் அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றலும் அவனுக்கு மிகுந்த நிம்மதியை தந்தன. கரடுமுரடான ரத்தினங்கள் ஒரு டிராகனுக்கு சிறந்த படுக்கையாக அமைந்தன. அந்த படிகப் படுக்கை முழுவதையும் நிரப்புவதற்கு போதுமான ரத்தினங்கள் இல்லை என்பது மட்டும்தான் காரினுக்கு சிறு ஏமாற்றமாக இருந்தது. ரத்தினப் படுக்கையில் படுத்தபடி கண்களை மூடிய காரினுக்கு மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது. இந்த முறை அவன் அந்த மந்திர ரத்தினங்களை நேரடியாக விழுங்கப் போவதில்லை. அதிகப்படியான ரத்தினங்கள் ஒரே இடத்தில் இருக்கும்போது அவை தனிம ஆற்றலை, எலிமெண்டல் எனர்ஜியை மிக வலுவாக ஈர்க்கும். எனவே அவற்றை அருகிலேயே வைத்திருப்பதுதான் நீண்ட கால வளர்ச்சிக்கு சிறந்த வழி என்று அவன் முடிவு செய்தான். காரின் இப்போது பலவீனமானவன் அல்ல. இனி அவன் எதற்கும் அவசரப்படத் தேவையில்லை. வேக அதிகரிப்பு, கால மாற்றம், காலத்தை நிறுத்துதல், ஒரு கால டிராகனின் இந்த 3 ஆற்றல்களும் பெரும்பாலான எதிரிகளை எதிர்கொள்ள போதுமானவை. இந்த பனிப்படர்ந்த ஆர்க்டிக் பகுதியில் தான் கிட்டத்தட்ட வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக மாறிவிட்டதாக காரின் உணர்ந்தான். அவன் முழு வளர்ச்சியடைந்த டிராகனாக மாறும் வரை கூட காத்திருக்க தேவையில்லை. ஒரு இளம் கால டிராகனின் நிலையை எட்டினாலே போதும். அவன் இந்த ஆர்க்டிக் பகுதியை விட்டு வெளியேறி பரந்த கண்டங்களை ஆராயவும் புதிய அறிவை தேடி பயணிக்கவும் முடியும். அவன் தனது வாலைச் சுருட்டி உடலை உருண்டையாக்கி ஒரு சிறு தூக்கத்தில் ஆழ்ந்தான். குகைச்சூழல் மீண்டும் அமைதிக்கு திரும்பியது. பனிச்சிகர குகையின் எஜமான் மாறியதைத் தவிர அங்கே வேறு எந்த மாற்றமும் நிகழவில்லை. 1 வாரம் கழிந்தது. மெல்ல மெல்ல அந்த பயங்கரமான பனிப்புயல் ஓய்ந்தது. அமைதி திரும்பிய அந்த பனி நிலப்பரப்பில் ஆர்க்டிக் பகுதியின் வானிலை மெல்ல மாறத் தொடங்கியது. அடர்ந்த பனிப்புயல் ஓய்ந்தது மட்டுமன்றி வடதுருவ பனிச்சமவழியின் இரவு வானம் இப்போது அதிகாலை பொழுதைப் போல மங்கலான வெளிச்சத்துடன் காணப்பட்டது. துருவ இரவு முடிவுக்கு வந்து அடுத்த 6 மாத காலத்திற்கான நீண்ட பகல் பொழுது தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியது. வெப்பநிலை மெல்ல உயரத் தொடங்கும். மிகவும் வெப்பமான காலங்களில் பனிக்கட்டிகள் உருகி கடும் குளிரால் உறைந்திருக்கும் வடக்கு பகுதிக்கு சற்றே உயிர் சக்தியை தரும். 1000 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான பனிச்சுவரின் உச்சியில் காரின் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து நின்றான். அவனது தீர்க்கமான பார்வை தனது புதிய எல்லையை அளவிட்டது. ஒரு காலத்தில் லேடி ஒயிட் டிராகனுக்கு சொந்தமாக இருந்த நிலம் இப்போது அதிகாரப்பூர்வமாக காரினின் வசம் வந்துவிட்டது. தூக்கத்திலிருந்து விழித்த பிறகு காரின் சும்மா இருக்கவில்லை. தனது எல்லையை சுற்றி பல முறை வேகமாக பறந்து எல்லையோரங்களில் தனது டிராகன் வாசனையை அடையாளமாக விட்டுச் சென்றான். இது இந்த பகுதி எனக்குச் சொந்தமானது என்று மற்ற உயிரினங்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை. அதன்பின் வளைந்து செல்லும் பனி ஆற்றின் ஓரத்தில் இருந்த சிறிய குடியிருப்புகள் பனிச்சிகர எல்லைக்குள் மாற்றப்பட்டன. காரினின் உத்தரவின் பேரில் வடக்கு பனி ஆவிகள் டிராகன் குகைக்குச் சற்று தொலைவில் ஒரு புதிய இல்லத்தை உருவாக்கி வருகின்றனர். சாதாரண வீடுகள் மட்டுமன்றி மறைமுகமான கண்காணிப்பு நிலைகள் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பதற்கான வேலி அமைக்கப்பட்ட பகுதிகள் என அனைத்தும் காரினின் மேற்பார்வையில் நவீனமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. பழமையான அறியாமையிலிருந்து விலகி அங்கே ஒரு நாகரிக வாழ்க்கை முறை மெல்ல துளிர்விடத் தொடங்கியது. இருப்பினும் தனியாக வேட்டையாடுவது என்பது உணவு சேகரிப்புக்கு அவ்வளவு சிறந்த வழிமுறை அல்ல என்பதை காரின் உணர்ந்தான்.
எனவே தனது முந்தைய வாழ்வின் நினைவுகளிலிருந்து விவசாயத்தை பற்றிய சில அடிப்படை அறிவை அந்த பனி ஆவிகளுடன் பகிர்ந்து கொண்டான். அவனுக்கே முழுமையாக தெரியாதென்றாலும் காரின் ஒரு வழியை காட்டினால் போதும், அந்த புத்திசாலி உயிரினங்கள் மீதியை கவனித்துக் கொள்ளும். உண்மையில் பனி ஆவிகள் என்பவை தனிமங்களால் ஆன உயிரினங்கள். அவற்றுக்கு உயிர் வாழ மாமிசம் தேவையில்லை என்பதால் அவை இதுவரை விவசாயத்தை பற்றி சிந்திக்கவில்லை. அதே சமயம் அந்த முட்டாள் ஓகர் கூட்டத்தை காரின் பனிச்சிகர எல்லைக்குள் கொண்டு வரவில்லை. தனது படைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் குவிப்பது புத்திசாலித்தனம் அல்ல. பல இடங்களில் மறைவிடங்கள் இருப்பதுதான் பாதுகாப்பானது. மேலும் ஓகர்கள் வாழும் அந்த பள்ளத்தாக்கின் நிலப்பரப்பு மிகவும் தனித்துவமானது. அங்கே புதிதாக கட்டப்பட்ட மலைச்சுவர் டிராகன் குகையை கைவிடுவது வீண் விரயம். அந்த எலும்புக்குண்டு பழங்குடியினர் அங்கே 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். தற்போது காரின் அந்த பழங்குடியினரிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரமும் ஒரு நடுத்தர அளமான மந்திர உயிரினத்தை காணிக்கையாக வழங்க வேண்டும் என்பது காரினின் உத்தரவு. முன்பிருந்த ஓகர் பழங்குடியினருக்கு இது கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது காரினின் இரத்தத்தால் உருவான வலிமையான டிராகன் இரத்த ஓகர்கள் இருப்பதால் இந்த இலக்கை அடைவது அவர்களுக்கு எளிதான ஒன்றாக இருந்தது. பழங்குடி தலைவி யூகா தனது பழைய முடிவை எண்ணி மிகவும் பெருமை கொள்கிறார். செழித்து வளரும் தனது பழங்குடியினரை பார்க்கும்போது தான் ஒரு சரியான மற்றும் தாராளமான எஜமானரை பின்பற்றுகிறார் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். காரின் பனிச்சிகரத்தின் உச்சியிலிருந்து தொலைதூரத்தில் விழும் பனித்துளிகளின் ஊடாக தனது பார்வையை செலுத்தினான். அவனது சூப்பர்விஷன் ஆற்றல் விண்வெளியை தாண்டி தெற்கு திசையை நோக்கி பாய்ந்தது. அங்கே தெற்கில் இருக்கும் மலைத்தொடர்கள் நிலத்தில் ஒரு பிரம்மாண்டமான டிராகன் படுத்திருப்பதைப் போலவே தெரிந்தன. அந்த மலைகளும் குன்றுகளும் காடுகளும் ஒரு நீண்ட மதில் போல அமைந்து உறையும் பனி ஆர்க்டிக் பகுதியை வளமான தெற்கு நிலப்பரப்பிலிருந்து பிரித்தன. அந்த மலைகளுக்கு அப்பால் என்ன இருக்கும்? இந்த கேள்வி காரினின் மனதில் அடிக்கடி எழுந்தது. அவன் எங்கே இருந்தாலும் வானத்தில் உயர பறக்கும்போது தடைகள் ஏதுமின்றி தெற்கே பார்த்தால் அந்த நீண்ட மலைத்தொடர்கள் அவனை பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டே இருந்தன. இது காரினுக்கு மிகுந்த ஆர்வத்தை தூண்டியது. பனிப்படர்ந்த இந்த ஆர்க்டிக் பகுதி அழகுதான், ஆனால் அது மிகவும் பாழடைந்த நிலப்பரப்பு. இங்கே உயிரினங்கள் குறைவு. பார்க்கும் இடமெல்லாம் ஒரே மாதிரியான பனிப்போர்வை, எந்த புதுமையும் இல்லை. காரின் இங்கே 2 ஆண்டுகள் தங்கியிருக்கிறான். வெளியுலகத்தை காண வேண்டும் என்ற ஏக்கம் காரினின் மனதில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. சில நிமிடங்கள் அமைதியாக தெற்கு திசையை பார்த்து கொண்டிருந்த காரின் தனது சிறகுகளை மடக்கிக் கொண்டு பனிச்சிகரத்திலிருந்து கீழே இறங்கினான். அவன் நேராக ஆர்க்டிக் ஆவிகள் ஒன்று கூடும் இடத்தை நோக்கிச் சென்றான். நேற்று ராய் ஐஸ் ரிவர் மிகவும் துணிச்சலுடன் காரினை அணுகி ஒரு வேண்டுகோள் விடுத்தார். தங்கள் ஐஸ் ரிவர் பழங்குடியினரின் பாரம்பரிய திருவிழாவான பேங்கோ திருவிழாவில் எஜமானர் காரின் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த வேண்டுகோள். ஆர்க்டிக் ஆவிகளுக்கு பேராசை என்பது கிடையாது. எனவே அவர்கள் பிரம்மாண்டம் என்று குறிப்பிடுவது அவர்களின் அன்றாட வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது மட்டும்தான். பேங்கோ என்ற பெயர் அவர்களின் மொழியில் ஒரு ஒரி குறிச்சொல். இது புதிய உயிர்களின் பிறப்பையும் சிறந்த எதிர்காலத்திற்கான வாழ்த்துக்களையும் குறிக்கிறது. ராய் ஐஸ் ரிவர் விவரித்த விவரங்களை கேட்ட காரின் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் பெரும் வியப்படைந்தார். அவனது புரிதலின்படி இந்த பேங்கோ திருவிழா என்பது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பனி ஆவிகள் தங்கள் இனப்பெருக்கத்தை கொண்டாடுவதற்காக நடத்தும் ஒரு மிகப்பெரிய கூட்டம். வித்தியாசமான இனங்கள், அவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் மீது எப்போதுமே ஆர்வம் கொண்ட காரின் ராய் ஐஸ் ரிவரின் உண்மையான அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த திருவிழாவில் என்னவெல்லாம் நடக்கும் என்று அவர் கற்பனை செய்து பார்த்தார். 49. வானத்தில் ஒரு விசித்திரம். திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தபோது வானத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. பனி ஆவிகள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்த அந்த நேரத்தில் காரின் திடீரென எதையோ உணர்ந்து மேலே பார்த்தார். காரின் பனிச்சிகரத்தை விட்டு இறங்கி பனியாற்றின் பழங்குடியினர் ஐஸ் ரிவர் டிரைவ் கூடியிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே சுமார் 200 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்டமான திறந்தவெளி மைதானம் சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அதைச் சுற்றி ஏராளமான பனி ஆவிகள் திரண்டிருந்தன. அவற்றின் முகங்கள் ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் ஒவ்வொன்றின் அசைவுகளிலும் ஒருவிதமான உற்சாகமும் எதிர்பார்ப்பும் தெரிந்தது. வட்டத்தின் மையத்தில் நின்றிருந்த ராய் ஐஸ் ரிவர் தனது கைகளை அசைத்து பாரம்பரிய திருவிழா வாழ்த்துக்களை முழங்கிக் கொண்டிருந்தான். காரினின் கம்பீரமான டிராகன் உருவத்தை கண்ட ராய் மிகுந்த மரியாதையுடன் தலைகுனிந்து வணங்கினான். எஜமானரே, எங்கள் திருவிழாவில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்கள் வருகை எங்கள் பழங்குடி இனத்திற்கே பெருமை சேர்க்கிறது என்றான். காரின் மென்மையாக தலையசைத்தான். உங்கள் வழக்கப்படி கொண்டாட்டங்களை தொடங்குங்கள். என் வருகையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று நிதானமாகச் சொன்னான். அவனது பார்வை அருகிலிருந்த ஒரு அரியணை மீது விழுந்தது.
அது அவனுக்காகவே பிரத்யேகமாக பனிப்படிக அரியணை உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அரியணை கரடுமுரடாக தெரிந்தாலும் ஒரு டிராகனின் உடலுக்கு ஏற்ற வலிமையோடும் இயற்கையாட வனப்போடும் இருந்தது. காரின் அந்த அரியணையில் அமர்ந்து திருவிழாவை வேடிக்கை பார்க்க தொடங்கினான். காரின் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த பனி ஆவிகளை கவனித்தான். அவனுக்கு தெரிந்தவரை ஆர்டிக் பனி ஆவிகளுக்கு தனிப்பட்ட பாலினம் கிடையாது. அவை முற்றிலும் பனிப்படிகளாலான பாலினமற்ற உயிரினங்கள். அவற்றின் உருவங்கள் அனைத்தும் ஒன்று போலவே இருக்கும். இனப்பெருக்க உறுப்புகள் என்று அவற்றிடம் எதுவுமே இல்லை. நேரம் செல்லச் செல்ல அங்கிருந்த பனி ஆவிகளின் முகங்கள் மிகவும் தீவிரமாகவும் புனிதமான உணர்வோடும் மாறின. ராய் ஐஸ் ரிவர் தனது கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி உரத்த குரலில் முழங்கினான், பாங்கோ! அந்த வட்டத்தைச் சுற்றியிருந்த நூற்றுக்கணக்கான பனி ஆவிகள் ஒரே குரலில் பதிலளித்தன, பாங்கோ, பாங்கோ, பாங்கோ! அந்த ஒற்றைச் சொல் ஒரு மந்திரத்தைப் போல பனிச்சிகர எல்லை முழுவதும் எதிரொலித்து தொலைதூர பகுதிகளுக்கும் பரவியது. அதே சமயம் காரின் அந்த சடங்குகளை பார்த்தவாறே தனது வாளை வைத்து 2 பஞ்சு போன்ற கரடி குட்டிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த பனிப்படுகுழியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த குட்டிகள் இப்போது ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டன. அவை இப்போது ஓகர் பள்ளத்தாக்கிலிருந்து கொண்டுவரப்பட்டு வெள்ளை வேட்டை நாய்களின் பால் மற்றும் சிறிய அளவிலான இறைச்சி ஊட்டப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. பனிப்புயல் ஓய்ந்துவிட்டதால் தற்போதைய வானிலை அந்த குட்டிகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. அவை இப்போது தங்களது கண்களை திறந்து காரினை தனது குடும்ப உறுப்பினராகவே பார்க்க தொடங்கிவிட்டன. காரின் அந்த கரடி குட்டிகளை தனது செல்ல பிராணிகளைப் போல நடத்தினான். அவன் அவற்றோடு விளையாடுவது அரிதாக இருந்தாலும் அவன் அவற்றை சுதந்திரமாக சுற்றித் திரிய விட்டிருந்தான். கரடி குட்டிகள் காரினின் வாலை கட்டியணைக்க முயற்சிப்பதையும் காரின் தனது வாளால் அவற்றை தட்டிவிடுவதையும் ஒரு விளையாட்டாகவே அவை ரசித்தன. கீழே விழுந்தாலும் அடுத்த நொடியே உற்சாகத்துடன் எழுந்து வரும் அந்த பிஞ்சு கரடிகள் அங்கே நடக்கும் சடங்குகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரினிடம் மட்டும் அதீத அன்பை காட்டின. ஆனால் காரினின் முழு கவனமும் இப்போது அந்த பாங்கோ திருவிழாவின் அடுத்த கட்டத்தின் மீது இருந்தது. திடீரென அந்த வட்டமான திடலில் குழுமியிருந்த பனி ஆவிகளைச் சுற்றி மந்திர ஆற்றல் அதீத வேகத்தில் சுழலத் தொடங்கியது. ஒவ்வொரு பனி ஆவியின் உடலிலிருந்தும் ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அவர்கள் நின்றிருந்த அந்த வட்டமான தரைப்பகுதியில் மர்மமான மந்திர குறியீடுகள் மின்னத் தொடங்கின. அந்த புனித சூழலில் ஆவிகளின் குரல் மீண்டும் பாங்கோ என்று உணர்ச்சி பெருக்கோடு ஒலித்தது. அப்போதுதான் காரின் அந்த விசித்திரத்தை கண்டான். ஒவ்வொரு பனி ஆவியின் உடலிலிருந்தும் மெல்லிய ஒளிக்கற்றைகள் வெளிவந்தன. சில ஆவிகளிடம் ஒரே ஒரு ஒளிக்கற்றை மட்டும் வந்தது. சிலரிடம் 4 ஒளிக்கற்றைகள் வரை வந்தன. மிக ஆச்சரியமாக அந்த ஒளிக்கற்றைகள் பனி ஆவிகளின் உடலை துண்டு துண்டாக பிரிக்கத் தொடங்கின. சில ஆவிகளின் உடல் அப்படியே சரிபாதியாக பிளந்தது. சிலருக்கு கை அல்லது கால் போன்ற ஒரு சிறிய பகுதி மட்டும் பிரிந்தது. உடல் எவ்வளவு அதிகமாக பிரிக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த பனி ஆவிகள் அதிக உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டன. இது அவர்களுக்கு ஒரு வேதனையான விஷயமல்ல, மாறாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பது காரினுக்கு புரிந்தது. காரின் திகைப்புடன் அதை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கணிப்பு சரியானது. பாங்கோ முழக்கம் உச்சத்தை எட்டியபோது அந்த ஒளிக்கற்றைகள் பால் நிற வெண்மை நிறத்தில் மின்னின. தொடர்ச்சியாக பனிக்கட்டிகள் உடையும் சத்தம் அந்த பகுதியையே அதிர வைத்தது. அந்த பால் நிற ஒளிக்கற்றைகள் வழியாக பனி ஆவிகளின் உடல் பகுதிகள் பிரிந்தன. ஆனால் ஒரு ஆவி கூட வலியால் துடிக்கவில்லை. மாறாக ஒரு புதிய உயிர் உருவாவதை காணும் பேர் ஆனந்தம் அவர்கள் முகங்களில் ததும்பினது. திடீரென ஏற்பட்ட அந்த அதீத மந்திர ஆற்றலின் ஈர்ப்பால் காரினின் வாளுடன் விளையாடிக் கொண்டிருந்த கரடி குட்டிகள் விளையாட்டை நிறுத்தின. அவை தங்களது வட்டமான கண்களை சிமிட்டியபடி பனி ஆவிகள் மெல்ல மெல்ல பிரிந்து சிதறுவதை வியப்புடன் பார்த்தன. நேரம் செல்லச் செல்ல அந்த பிளவுகள் முழுமையடைந்தன. பிரிக்கப்பட்ட அந்த உடல் துண்டுகள் உருமாறத் தொடங்கின. சுற்றியிருந்த தனிம ஆற்றலை அவை தங்களுக்குள் ஈர்த்தன. அந்த துண்டுகள் சுற்றி புதிய பனிப்படிகங்கள் வளர்ந்து மனித உருவம் போன்ற கைகளையும் கால்களையும் உருவாக்கின. சிறிது நேரத்தில் சிறிய அளவிலான புதிய பனி ஆவிகள் அங்கே பிறந்தன. அவற்றின் படிக கண்கள் மெல்ல திறந்தன. அதே சமயம் தங்கள் உடலின் ஒரு பகுதியை தந்த பழைய ஆவிகளின் உடலில் இருந்த இடைவெளிகளும் புதிய பனி படிகங்களால் நிரப்பப்பட்டு அவை மீண்டும் முழு உருவத்தை பெற்றன. இருந்தாலும் இந்த இனப்பெருக்க முறை பிறப்பின் ரகசியம், மந்திர மறுசீரமைப்பு. இது ஒரு உயிரியல் பிறப்பல்ல, ஒரு மந்திர மறுசீரமைப்பு. ஆற்றல் இழப்பு. புதிய உயிர் உருவானாலும் பழைய ஆவிகளின் உடல் அளவு சற்றே குறைந்திருக்கலாம் அல்லது அவற்றின் மந்திர ஆற்றல் தற்காலிகமாக குறைந்திருக்கலாம். புதுமை. ஒரு தாய் அல்லது தந்தை என்று இல்லாமல் ஒரு உயிரே தன்னை பிரித்து இன்னொன்றை உருவாக்குவது காரினுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. வானத்தில் ஒரு விசித்திரம். புதிய உயிர் பிறந்த அதே தருணத்தில் ஆர்டிக் வானம் திடீரென நிறம் மாறத் தொடங்கியது.
வழக்கமான மங்கலான வெளிச்சத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான நீல நிற ஒளி வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மின்னல் வேகத்தில் பரவியது. இது வெறும் பருவகால மாற்றம் மட்டுமல்ல என்பது காரினுக்கு புரிந்தது. புதிய உயிர் உருவாக்கம் என்பது ஒரு சகிப்பு என்பது காரின் உணர்ந்தான். அந்த பனி ஆவிகளைச் சுற்றியிருந்த தனிம ஒளி சற்றே மங்கத் தொடங்கியது. புதிதாக பிறந்த ஆவி எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அதை உருவாக்கிய பழைய ஆவியின் ஒளி அவ்வளவு பலவீனமாக தெரிந்தது. அவர்களின் ஆற்றல் தற்காலிகமாக சரிந்தது. இருந்தாலும் காரினின் நுணுக்கமான பார்வையால் அந்த பலவீனம் நிரந்தரமானது அல்ல என்பதை அறிய முடிந்தது. அவர்கள் விரைவில் சுற்றுப்புற ஆற்றலை உறிஞ்சி தங்களை தேற்றிக் கொள்வார்கள். திடமான தனிம உயிரினங்களுக்கு இதுவே மிகவும் எளிமையான இனப்பெருக்க முறை என்று காரின் எண்ணினான். ஒரு தோல்வியான பரிசோதனையில் உருவான உயிரினங்களாக இருந்தாலும் தங்களது சந்ததியை தொடர வேண்டும் என்ற ஆர்வம் அவற்றிடம் இயல்பாகவே இருந்தது. காரின் கற்பனை செய்தபடி இந்த சடங்கு அமையவில்லை என்றாலும் அவன் ஏமாற்றமடையவில்லை. ஒரு புதிய அதிசயத்தை நேரில் கண்டது அவனது அறிவை விரிவுபடுத்தியது. அந்த சமயத்தில் தனது இனப்பெருக்க சடங்கை முடித்த ராய் ஐஸ்ரிவர் சற்றே தள்ளாடியபடி காரினை நோக்கி வந்தான். அவனுடன் இன்னும் உலகத்தை புரிந்து கொள்ளாத 2 குட்டி பனி ஆவிகளும் இருந்தன. ராய் மரியாதையுடன் குனிந்து வணங்கினான். எஜமானரே, எங்கள் திருவிழாவில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்கள் வருகை எங்கள் பழங்குடியினத்திற்கே பெருமை சேர்க்கிறது என்றான். புதிய பனி ஆவிகள் எந்த சலனமுமின்றி நின்றன. அவை பார்ப்பதற்கு புத்திசாலி உயிரினங்கள் போல இல்லாமல் உயிர்ப்பிக்கப்பட்ட சிலைகள் போலவே இருந்தன. பனி ஆவிகளின் கண்கள் அவ்வப்போது ஒரு மங்கலான ஒளியை உமிழ்ந்தன. அந்த ஒளி மட்டும் இல்லை என்றால் அவை உயிருள்ளவை என்று கண்டுபிடிப்பதே கடினம். அந்த அளவிற்கு அவை அசைவற்ற பனிச்சிலைகளைப் போலவே இருந்தன. வடக்கு பனி ஆவிகளால், அதாவது நார்த் ஐஸ் ஸ்பிரிட்ஸால், தங்களது அறிவை அடுத்த தலைமுறைக்கு மரபணு ரீதியாக கடத்த முடியாது. ஒரு புதிய குட்டி ஆவி பிறக்கும்போது அது ஒரு வெற்று பக்கத்தைப் போலத்தான் இருக்கும். மூத்தவர்களிடமிருந்துதான் அது அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை டிராகன்கள் மற்றும் சில வலிமையான மந்திர உயிரினங்களுக்கு மட்டுமே பிறப்பிலேயே அறிவு, அதாவது இன்ஹெரிட்டட் நாலேஜ் வந்துவிடும். ஆனால் பனியாவிகள் அவ்வளவு வலிமையானவை அல்ல. இருப்பினும் காரின் அந்த பச்சிளம் ஆவிகளை கவனித்தபோது அவற்றிடம் ஒரு மெல்லிய டிராகன் நரம்பு ஆற்றல் இருப்பதை உணர்ந்தான். காரினின் இரத்தத்தின் தாக்கம் ஏற்கனவே அந்த இனத்தில் கலந்துவிட்டதால் இந்த புதிய குட்டிகளும் காரினின் வழித்தோன்றல்களாகவே பிறந்தன. காரின் அவற்றை மீண்டும் உருமாற்ற வேண்டிய அவசியமில்லை. அந்த புதிய ஆவிகள் காரினை பார்த்தன. அவனது பிரம்மாண்டமான தோற்றத்தைக் கண்டு அவற்றின் கண்களில் ஒருவித இயற்கை அச்சம் மின்னியது. அதே சமயம் தங்களது இரத்தத்தில் கலந்திருக்கும் காரினின் ஆற்றலால் அறியாமலேயே அவை காரினை மிகுந்த மரியாதையுடன் நோக்கின. அவற்றுக்கு இப்போது எதுவுமே புரியாது. இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் வெறும் உள்ளுணர்வு மட்டுமே. அப்போது காரினின் காலடியிலிருந்த அந்த 2 கரடிக்குட்டிகளும் ஆர்வத்துடன் அந்த புதிய பனியாவிகளை நோக்கி ஊர்ந்து சென்றன. அவை நிமிர்ந்து புதிய பனியாவிகளை பார்த்தன. புதிய பனியாவிகளும் கீழே குனிந்து கரடிக்குட்டிகளை பார்த்தன. சில நொடிகள் ஒருவரையொருவர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தபோது கரடிக்குட்டிகள் உடனடியாக தங்களது கோபமான முகத்தை காட்டின. அந்த புதிய பனியாவிகளை தங்களை முறைத்து பார்க்க வேண்டாம் என்று எச்சரிப்பது போல மெல்ல உருமின. இதைக் கண்டு பயந்து போன அந்த பிஞ்சு பனியாவிகள் வெட்கத்துடன் தங்களது பார்வையை திருப்பிக் கொண்டன. இந்த குழந்தைகள் உங்களைப் போன்ற முழுமையான பனியாவிகளாக வளர எவ்வளவு காலம் எடுக்கும் என்று காரின் ராய் ஐஸ்ரிவரிடம் கேட்டான். ராய் தனது களைப்பை மறைத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பதிலளிக்கத் தொடங்கினான். இதற்கு அவன் பேசி முடிப்பதற்குள் காரினின் முகப்பாவனை திடீரென மாறியது. அவன் மின்னல் வேகத்தில் எழுந்து நின்று தெற்கு திசையை நோக்கி கழுத்தை திருப்பினான். காரினின் இந்த திடீர் பதற்றம் திருவிழாவில் இருந்த அத்தனை பனியாவிகளையும் திடுக்கிடச் செய்தது. அவர்கள் அனைவரும் தெற்கு வானத்தை பார்த்தபோது அங்கே ஒரு பயங்கரமான காட்சி தெரிந்தது. ஆர்க்டிக் வானத்தின் ஒரு பகுதி இரத்த சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. மேகங்களுக்குள் நெருப்பு பிழம்புகள் உருளுவது போன்ற ஒரு தோற்றம் அங்கே உருவானது. இதுவரை வீரமாக உருமிக் கொண்டிருந்த அந்த 2 கரடிக்குட்டிகளும் ஏதோ ஒரு பேராபத்தை உணர்ந்து நெருப்புக் கோழிகளைப் போல தங்களது தலைகளை பனிக்குள் புதைத்துக் கொண்டு நடுங்கத் தொடங்கின. காரினின் பார்வை மிகவும் எச்சரிக்கையாக மாறியது. அவ்வளவு தூரம் இருந்தபோதிலும் அந்த சிவப்பு நிறத்தின் அழிவு சக்தியை அவனால் உணர முடிந்தது. காரினின் கண்களுக்கு அந்த பகுதி முழுவதும் கொழுந்துவிட்டு எரியும் பனிம ஒளி மட்டுமே தெரிந்தது. அங்கே யாரோ ஒரு உயர்நிலை மந்திரத்தை ஏவுகிறார்கள் என்று காரின் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த மந்திரத்தால் உருவான ஆற்றல் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருந்தது. காரின் அந்த பனியாகிகளையும் கரடிக்குட்டிகளையும் அப்படியே விட்டுவிட்டு தனது சிறகுகளை வேகமாக அடித்து மேகங்களுக்கு மேலே பறந்தான்.
வளமான காற்றை எதிர்த்துக்கொண்டு அவன் உயரே சென்றபோது தெற்கு வானில் தனிம ஆற்றல்கள் ஒரு பேரலை போல சீறிப்பாய்வதைக் கண்டான். அந்த பயங்கரமான மந்திர ஒளியின் மையத்தில் ஒரு வாழையின் அளவிலான மிக பிரகாசமான சிவப்பு கோளம் மெல்ல எழுந்தெழுது. ஒரு கணம் அசையாமல் நின்ற அந்த உருண்டை அடுத்த நொடி கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் வெடித்துச் சிதறியது. வெப்பக்காற்று சுழன்று அடிக்க, நெருப்பு பிழம்புதல் வானை முட்ட, அங்கிருந்த மேகங்கள் அனைத்தும் அந்த அழுத்தத்தில் விலகிச் செல்ல ஒரு பிரம்மாண்டமான காளான் வடிவ நெருப்பு மேகம் அங்கே உருவானது. அந்த வெடிப்பை கண்டதும் காரினின் கண்கள் துடித்தன. காதுகளை பிளக்கும் ஒரு பெரும் சத்தம் கேட்டது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. உண்மையில் அங்கே சத்தம் கேட்கவில்லை. ஆனால் அவனை சுற்றியிருந்த தனிம ஆற்றல்கள், குறிப்பாக நெருப்பு தனிமம், ஆத்திரத்தில் கொதிப்பது போல தத்தளித்தன. அந்த அதிர்வுகள் காற்றில் மெல்லிய அலைகளை உருவாக்கின. காரினின் அதீத மந்திர உணர்வே அவனுக்கு இந்த மாற்றத்தை உணர்த்தியது. அந்த சிவப்பு கோளம் காரினின் பார்வைக்கு சிறியதாக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவன் அந்த இடத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தான். அதன் உண்மையான அளவு ஒரு நகரத்தையே சாம்பலாக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும். உண்மையில் அது பல 100 மீட்டர்கள் அகலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பந்தாக இருக்கக்கூடும். காரின் தனது இமைகளை கூட அசைக்காமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் அதையே உற்று நோக்கினான். அந்த மர்மமான உயர்நிலை மந்திரம் ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு வெப்பக்காற்று பேரலை பனிச்சிகர எல்லையை கடந்து சென்றது. அந்த தூரத்தில் பனியை உருக்கும் அளவிற்கு அதற்கு வலிமை இல்லை என்றாலும் அவ்வளவு தூரம் அந்த வெப்பம் பயணிக்கிறது என்பதே அந்த மந்திரத்தின் வீரியத்திற்கு சான்று. அந்த நெருப்பு மேகம் சுமார் 10 நிமிடங்களுக்கு மேல் வானில் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன் தாக்கம் முழுமையாக மறைய அரை மணி நேரத்திற்கும் மேலானது. இது நிச்சயமாக ஆற்றல் கையாளுதல் பிரிவைச் சேர்ந்த ஒரு உயர்நிலை நெருப்பு மந்திரம்தான். எவ்வளவு அபாரமான சக்தி என்று காரின் வியந்தான். அந்த வெப்பக்காற்றுடன் கலந்த குளிர்ந்த காற்றை சுவாசித்த அவனது கண்களில் ஒருவித எச்சரிக்கை உணர்வு தெரிந்தது. ஆற்றல் கையாளுதல் பிரிவின் உயர்நிலை மந்திரங்கள் என்பவை மூலோக மைசேல்களுக்கு ஒப்பானவை. அவை ஆயிரக்கணக்கான மீட்டர் பரப்பளவை ஒரே நொடியில் சாம்பலாக்கும் வல்லமை கொண்டவை. அந்த சிவப்பு கோளம் அத்தகைய ஒரு பேராற்றல் வாய்ந்த மந்திரம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை தான் அந்த வெடிப்பின் மையப்பகுதியில் இருந்திருந்தால் தனது சிறிய உடலால் அதை தாங்கியிருக்க முடியாது என்று காரின் உணர்ந்தான். அவனது மந்திர தடுப்பாற்றல் வலுவானதுதான். ஆனால் அவன் இன்னும் ஒரு சிறு குட்டி டிராகன் மட்டுமே. அவனது உடல் வலிமைக்கு என்று சில எல்லைகள் உண்டு. குறைந்த அளவிலான மந்திரங்கள் ஒரு டிராகனுக்கு சிறு அரிப்பை மட்டுமே ஏற்படுத்தும். நடுத்தர நிலை மந்திரங்கள் செதில்களை உடைத்து தசைகளை காயப்படுத்தும். ஆனால் உயர்நிலை மந்திரங்கள் நிச்சயமாக உயிரை பறிக்கக்கூடியவை. காரின் வெளி உலகத்தை காண ஆசைப்பட்டாலும் இத்தகைய பேராற்றலைக் கண்டு அவன் அஞ்சினான். எனவே இப்போதைக்கு ஆர்க்டிக் பனிநிலத்தை விட்டு வெளியேறும் எண்ணத்தை அவன் கைவிட்டான். போரில் தங்கள் வலிமையான உடலையே நம்பியிருக்கும் முதிர்ந்த டிராகன்களை காட்டிலும் உயர்நிலை மந்திரவாதிகள் தந்திரங்கள் நிறைந்தவர்கள். போதிய தயாரிப்புடன் அவர்கள் இறங்கினால் ஒரு பேரழிவையே உண்டாக்க முடியும். அவர்கள் என்னை குறிவைக்கவில்லை என்பது உறுதி. இருந்தாலும் இப்போதைக்கு கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது. இந்த மந்திரத்தை ஏவியவரை நான் நேருக்கு நேர் சந்தித்தால் என் உயிருக்கே ஆபத்து நேரலாம் என்று காரின் சிந்தித்தான். அவனது கண்கள் எச்சரிக்கையுடன் மின்னின. தனது சீடர்கள் மற்றும் குடிமக்களிடம் இப்போதைக்கு யாரும் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் என்று அவன் கட்டளையிட்டான். பிறகு அவன் பனிச்சிகர எல்லையை நோக்கி பறந்தான். அவனுக்கு இருக்கும் இடங்களிலேயே மிகவும் பாதுகாப்பான மற்றும் மறைவான இடம் என்பது பனியாற்றிலுள்ள அந்த சிறிய நிலத்தடி டிராகன் குகைதான். பல மறைவிடங்களை வைத்திருப்பதன் நன்மையை அவன் இப்போது உணர்ந்தான். பனிச்சிகரம் மற்றும் ஓகர் பள்ளத்தாக்கு ஆகியவை மிகவும் வெளிப்படையானவை. எதிரிகள் எளிதில் வேவு பார்க்கக்கூடியவை. ஒரு உயர்நிலை மந்திரவாதி முதிர்ந்த டிராகன்களுக்கே அஞ்ச மாட்டான் எனும்போது ஒரு குட்டி டிராகனான காரின் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியிருந்தது. பறந்து கொண்டிருக்கும் போது இத்தகைய வலிமையான எதிரிகளை எப்படி எதிர்கொள்வது என்று காரின் யோசித்தான். வேக அதிகரிப்பு. எதிரியை வெகு தொலைவிலேயே பார்க்கவிட்டால் தனது இயல்பான வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தை அதிகரித்து தப்பித்து விடலாம். நெருக்கமான போர். ஒருவேளை எதிரி மிக அருகில் வந்துவிட்டால் தப்பிப்பது மிகவும் கடினம். கால மந்திரத்தின் வலிமை என்பது முக்கியமாக காரினின் வயதை பொறுத்தே அமைகிறது. ஒரு இலக்கின் வயதை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் அதனிடம் இருந்தாலும் நேரடி தாக்குதல் என்று வரும்போது அதன் சக்தி இன்னும் முழுமை பெறவில்லை. இருப்பினும் ஏற்கனவே முதுமையில் இருக்கும் ஒரு எதிரியை இது தாக்கினால் அவர்கள் அடுத்த நொடியே இறக்கக்கூடும். அனைத்தை விடவும் வலிமையானது காலத்தை நிறுத்தும் மந்திரம். ஒரு எதிரி எச்சரிக்கையற்ற நிலையில் இருக்கும்போது ஒரு டிராகன் அவர்களுக்கு 20 மீட்டர் விற்கிற்குள் சென்றுவிட்டால் ஒரு லெஜெண்டரி மந்திரவாதி கூட தப்பிக்க முடியாது. காரின் யோசித்தான். இப்போதே நான் அத்தகைய எதிரியை சந்திக்க நேரிட்டால்
கால பின்னடைவு மந்திரத்தை பயன்படுத்தி எனது எதிர்கால சுயத்தின் உதவியை கேட்கலாம். ஒருவேளை எனது எதிர்கால வடிவம் எனக்கு உதவக்கூடும். அவனுக்கு தன்னை பற்றி நன்றாக தெரியும். தான் ஒரு தாராளவாதி அல்ல. ஆனால் தனது கடந்த கால வடிவம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உதவி கேட்டால் எவ்வளவு செலவானாலும் எதிர்கால காரின் நிச்சயமாக உதவுவான். தனது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய அனைத்தும் பிரிக்க முடியாத ஒரு சங்கிலி என்பதை அவன் உணர்ந்தான். ஆனாலும் எப்போதுமே தனது எதிர்கால சுயத்தையே நம்பியிருக்க முடியாது. கால டிராகனிடமிருந்து பெறப்படும் ஆற்றல் இலவசமானது அல்ல. அதற்கு ஒரு விலையுண்டு. அதை திரும்ப செலுத்த வேண்டும். காரின் மூச்சினை ஆழமாக இழுத்துவிட்டு தனது படபடப்பான மனதை அமைதிப்படுத்தினான். தனது நாக்கின் அடியிலிருந்த அந்த மந்திரச் சுருளை லாவகமாக உருட்டினான். அதன் மென்மையான பட்டு போன்ற தன்மையை அவனது நாக்கு உணர்ந்தது. அது ஒரு 7வது வளைய முருமாற்றப்பள்ளி மந்திரம். அந்த மந்திரச் சுருளிலிருந்த பெயர் உக்கிர பல் சுழல். இப்போது தனது சொந்த கண்களால் ஒரு உயர்நிலை மந்திரத்தின் வீரியத்தை பார்த்த பிறகு காரின் தன்னிடமிருக்கும் இந்த சுருளின் வலிமையை குறைவாக மதிப்பிட்டு விட்டோமோ என்று எண்ணினான். இது அந்த புகழ்பெற்ற நெருப்பு மந்திரங்களைப் போல பிரபலம் இல்லாத ஒன்றாக இருந்தாலும் அதன் அழிவு சக்தி அதற்கு நிகராகவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் மட்டும் அவனுக்கு இருந்தது. இந்த உக்கிர பல் சுழல் மந்திரம் சரியாக என்ன செய்யும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அந்த சுருளில் அதற்கான விளக்கங்கள் எதுவும் இல்லை. மேலும் அவனிடம் இருப்பது ஒரே ஒரு நகல்தான். ஒருமுறை பயன்படுத்திவிட்டால் அது தீர்ந்துவிடும். எனவே அதை சோதித்து பார்க்கவும் வாய்ப்பில்லை. காரின் தனது வாய்க்குள் இருந்த அந்த சுருளை உணர்ந்தான். அவனது பிளாட்டினம் நிற கண்களில் ஒரு கூர்மையான அபாயகரமான ஒளி மின்னின. இத்தகைய தந்திரமான எதிரியை நான் சந்திக்க நேரிட்டால் முதலில் அவரை எனக்கு அருகில் வரவழைக்க வேண்டும். நான் வெற்றிகரமாக காலத்தை நிறுத்துதல் மற்றும் இந்த உக்கிர பல்சுழல் மந்திரத்தை ஒரே நேரத்தில் பயன்படுத்தினால் காரின் சாத்தியப்பான போர் சூழ்நிலைகளை மனதிற்குள் கற்பனை செய்து பார்த்தான். நேருக்கு நேர் மோதுவது கடினம். ஆனால் எதிரி சற்றே கவனக்குறைவாக இருந்து காரின் காலத்தை நிறுத்த வெற்றி பெற்றுவிட்டால் போரின் போக்கையே மாற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். விரைவிலேயே காரின் தனக்கு மிகவும் பரிச்சயமான அந்த சிறிய பனியாற்றை கண்டான். அவன் உடனடியாக கீழே இறங்கி ஒரு வெள்ளைக்கோடு போல பாய்ந்து சென்றான். பனிப்படிக துளிகர் சிதற அவன் ஆற்று நீருக்குள் மூழ்கி மறைந்தான். பனியாற்றில் ஏற்கனவே பனிச்சுறாக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. எஞ்சியிருந்த ஒரு சில சுறாக்களும் இந்த அரக்க டிராகன் மீண்டும் வருவதைக் கண்டதும் பயத்தில் நாலாபுரமும் சிதறியோடின. ருசியான அந்த சுறாக்களை வேட்டையாடுவதில் காரின் இப்போது ஆர்வம் காட்டவில்லை. அவன் நேராக ஆற்றின் அணியிலிருந்த தனது குறுகிய இரகசிய குகைக்குள் நுழைந்தான். கண்களை மூடி மூச்சை சீராக்கி அவன் மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தான். உறங்கும் நிலையிலிருக்கும் டிராகன்கள் தங்களது மந்திர ஆற்றலை மிக குறைந்த அளவில்தான் வெளியிடுவர். எனவே ஒரு டிராகனை நேரில் பார்த்தால் ஒழிய மந்திர உணர்வால் அவற்றை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை. ஒருவேளை யாராவது அந்த டிராகனின் தலைக்கு மேலேயே நடந்து சென்றால் கூட அங்கே ஒரு டிராகன் இருப்பதை அவர்களால் உணர முடியாது. சிக்கல்களை தவிர்க்க காரின் எடுத்த புத்திசாலித்தனமான முடிவு இது. 51 மாபெரும் நெருப்பு பந்து. சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பு டியூக் டியூலிப்பின் தந்தையும் உயர்நிலை மந்திரவாதியுமான மார்டன் டியூலிப் தனது பேரன் மற்றும் பேரத்தியுடன் இந்த பனிச்சமவளியில் மெதுவாக பயணம் செய்து கொண்டிருந்தார். நோவா கண்டத்தில் நறுபவர்கள் தங்களுக்கென கௌரவமான அல்லது அர்த்தம் முடிய பெயர்களையே குடும்ப பெயர்களாக வைத்துக் கொள்வார்கள். தெற்கு பகுதி நறுபவர்கள் பொதுவாக டியூலிப், முள் அல்லது நீல ஊதா போன்ற பாவர பெயர்களையே விரும்பினர். மஷியா மாகாணத்துடன் பல மாதங்களாக நடந்த போரில் வாக்கர் மாகாணம் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. இந்த தோல்விக்கு அந்த எதிரி நாட்டின் வலிமையான இராணுவம் மற்றும் குறிப்பாக அவர்களின் குதிரைமனையும் ஒரு காரணம் என்றாலும் மிக முக்கியமான காரணம் வாக்கர் மாகாணத்தின் உயர்நிலை மந்திரவாதி ஒரு முக்கிய உள்ளூர் போரில் தோற்கடிக்கப்பட்டதே ஆகும். அந்த தோல்விக்கு பிறகு டியூலிப் குடும்பத்தினர் பாதுகாப்பான இடத்தை தேடி இந்த பனிப்பிரதேசத்தை நோக்கி நகர வேண்டியிருந்தது.